Hello friends, welcome to our platform Tanglish to English channel. Right, இப்போ நம்ம ஒரு புது டாபிக்கு போக போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா டென்சஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த 3 டென்ஸ் தான் வேறு ஒன்றும் கிடையாது. காலம் நேரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த காலத்தை நேரத்தை 3ஆக பிரித்து வைத்திருக்கிறோம். என்ன 3? 1 ப்ரெசன்ட் டென்ஸ், இப்போ இந்த சமயத்தில் தற்சமயம் அப்படிங்கிறதெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்கிறோம். 2வதாக உள்ளது முடிந்த காலம் அல்லது இறந்த காலம், அதை பாஸ்ட் டென்ஸ்னு சொல்கிறோம். 3வதாக இருக்கக்கூடியது எதிர்காலம், இனிமேல் வரக்கூடியது, செய்யக்கூடியது காரியங்கள், அதெல்லாம் ஃப்யூச்சர்னு சொல்கிறோம். ஃப்யூச்சர்னால் தெரியும் இல்லையா, எதிர்காலத்தில் உள்ளது. ஆக மொத்தம் இந்த 3 டென்ஸ் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் டென்ஸ். இப்போ இந்த ஒவ்வொரு டென்ஸுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வகையான சப்டிவிஷன்ஸ், 4 வகையான டென்சஸாக பிரியுது. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் 1, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் 2, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் 3வது, கடைசியாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் 4வது. அதே போல் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் மாதிரியே பாஸ்ட் டென்ஸ்லேயும் 4 வகையாக இருக்குது. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போது 2 டென்ஸை பார்த்துட்டோம். ப்ரெசண்ட்டில் 4 பார்த்தோம், பாஸ்ட்டில் 4 பார்த்தோம். அடுத்தது ஃப்யூச்சர் டென்ஸ்லையும் இப்போ சொன்னது மாதிரியே அதுவும் 4 வகையாக பிரிக்கப்படுது. எந்தெந்த நேரத்தில் எந்த டென்ஸை பயன்படுத்தணும், எந்த சிச்சுவேஷனில் பயன்படுத்தணும்னு சொல்லக்கூடியது தான் இந்த 12 வகையான டென்சஸ். சரி, இப்போ இந்த ஃப்யூச்சர் டென்ஸு 4 வகைன்னு சொன்னோம் இல்லையா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே போல் சிம்பிள் ஃப்யூச்சர் 1, ஃப்யூச்சர் கண்டினியூஸ் 2, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் 3, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் 4. ஆக மொத்தம் 12 டென்சஸ் இருக்குது. 1 by 1 நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரெசன்ட் டென்ஸ் டெஃபினிஷன்: a verb that refers to the present time is said to be in the present tense or present indefinite. என்ன அர்த்தம்னா, ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்னென்னா the verb that refers to the present time, இப்போ உள்ள நேரத்தை குறிக்கக்கூடிய வினைச்சொல் அப்படி இருக்கணும். அந்த வினைச்சொல்லானது தற்காலத்தை, இப்போது நடக்கக்கூடியதை சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி இருந்தால் அதை ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? அதை ஏன் இன்னொரு பேர் ப்ரெசன்ட் இன்டெஃபினட்னு சொல்கிறோன்னா, டெஃபினட்னா நிச்சயமாக, இன்டெஃபினட்னா நிச்சயம் தன்மை இல்லாதது. ஏன் இதை ப்ரெசன்ட் இன்டெஃபினட்னு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அந்த செயலானது முற்று பெற்று விட்டதா இல்லையான்னு தெளிவாக சொல்லாது. எது? ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள்ஸோட சொல்கிறோம், நல்லா கவனமாக கேட்டுவாங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் எ ஹபிச்சுவல் ஆக்ஷன். ஹபிச்சுவல் ஆக்ஷன்னா என்ன? ஹேபிட்னா என்ன? பழக்க வழக்கம், எப்போதும் நடைபெறக்கூடியது, வழக்கமாக செய்யக்கூடியது. அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம எங்கே பயன்படுத்துகிறோன்னா, இட் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் ஹபிச்சுவல் ஆக்ஷன்னு பார்க்குறோம். வழக்கமாக செய்யக்கூடிய செயலை குறிப்பிடும்போது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்துகிறோம். உதாரணமாக ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். வி ப்ளே ஃபுட்பால் எவ்ரிடே அல்லது வி ப்ளே டென்னிஸ் எவ்ரிடே. வி ப்ளே டென்னிஸ்ங்கிறது, அந்த பிளேங்கிறத பார்த்தீங்கன்னா V1 ஃபார்மில் இருக்குது, வேர்பு பிளேன் தான் இருக்குது இல்லையா? அப்போ வி ப்ளே டென்னிஸ் எவ்ரிடே. எவ்ரிடேங்கிறது என்ன? ஹபிச்சுவல் ஆக்ஷன், அன்றாடம் நடக்கக்கூடியது, வழக்கமாக அன்றாடம்னு மட்டும் இல்லை, வழக்கமாக நடக்கக்கூடியது கூட, ரெகுலராக நடக்கிறது கூட நம்ம என்ன சொல்கிறோம்? வழக்கம்னு தான் சொல்கிறோம். வழக்கத்தில் வர்றது இது எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வரும். 2வது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஹீ கெட்ஸ் அப் அட் 5 AM. அவன் நாள்தோறும் காலை 5 மணிக்கு எழுந்தரிக்கின்றான். இது என்னது? அவனுடைய ஹேபிட். அப்போ கெட்ஸ் அப் என்ன ஃபார்மில் இருக்குது பார்த்தீங்கன்னா
V1 ஃபார்ம் verb 1 ஃபார்மில் இருக்குது. மூணாவதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஹாபிச்சுவல் ஆக்ஷனுக்கு பார்ப்போம். ஷீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஃப்ரெஞ்ச். அவள் ஃப்ரெஞ்சு மொழியை நன்றாக அறிந்து கொள்ளக்கூடியவளாக இருக்கிறாள். அவளுக்கு நல்லா புரியும். அவளுக்கு ஃப்ரெஞ்சு நல்லா புரியும். ஷீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஃப்ரெஞ்ச். எப்போதுமே இல்லையா? அப்போ அது ஹேபிட் தானே, அது வழக்கத்தில் வந்துருச்சுல. அவளுக்கு ஏற்கனவே ஃப்ரெஞ்சு தெரியுது, இன்றைக்கி தெரியும் நாளைக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அப்போ அதுவும் ஹாபிச்சுவல் தான். இப்போ இந்த 3 எக்ஸாம்பிள்ஸும் நம்ம ஹாபிச்சுவல் ஆக்ஷனுக்கு பார்த்தோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இங்கே பயன்படுது. ரெண்டாவது எங்கே பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ ஜென்ரல் ட்ரூத், ஒரு பொதுவான உண்மை, நியதி, எல்லாரும் அறிந்த ஒன்று, அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் ஜென்ரல் ட்ரூத்துன்னு சொல்கிறோம். ஜென்ரல்னால் பொதுவான, ட்ரூத்னா உண்மை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். God loves us all. God loves us all. கடவுள் நம்மை எல்லாம் அன்பு செய்கிறார். இந்த இடத்துல verb எது? loves, அன்பு செய்கிறாருங்கிறது இல்லையா? God loves us all. இது எதுக்கு கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ட்ரூத்தில் பார்க்குறோம். உங்களுக்கும் தெரியுது, எனக்கும் தெரியுது, கடவுள் அன்பே உருவானவருங்கிறது தெரியும் எல்லாருக்கும். அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்துகிறோம். புரியுதா? நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள். த கவ் கிவ்ஸ் அஸ் மில்க். அதான் ரெண்டாவது எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். த கவ் கிவ்ஸ் அஸ் மில்க். பசு நமக்கு பால் தருகிறது. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும், இவங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த மாதிரி உள்ளதெல்லாம் என்னென்னு பார்க்குறோம்? ஜென்ரல் ட்ரூத்துன்னு பார்க்குறோம். இது ரெண்டாவது எக்ஸாம்பிள். த கவ் கிவ்ஸ் அஸ் மில்கில் கிவ்ஸுங்கிறது V1 ஃபார்மில் இருக்கிறத நம்ம பார்க்கணும். மூணாவதாக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எங்கே பயன்படுத்துகிறோன்னா, இன் நரேட்டிவ்ஸ். நரேஷன்னு சொன்னால் ஒரு கதை சொல்கிறது, அல்லது நிறைய செயல் நடக்குது, அது ஒன்றன் பின் ஒன்றாக எந்த செயலுக்கு பின்னாடி எது நடந்தது, எதுக்கு பின்னாடி எது நடந்ததுன்னு வருஷப்படுத்தி சொல்கிறது தான் நரேஷன். நரேட் த ஸ்டோரி ஆஃப் அப்படின்னு சொன்னால் இவருடைய கதையை நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அர்த்தம். எது எது எப்படி சின்ன பிள்ளையில் எப்படி நடந்தது, அப்புறம் என்ன நடந்தது, அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு சொல்கிறது தான் நரேஷன்னு சொல்கிறோம். கதை சொல்கிறது, நரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். ஒரு செயலை வருஷப்படுத்தி காலக்கிரமத்தின்படி எந்த காலத்தில் எப்படி எப்படி நடந்ததோ அது அந்த வருஷப்படி சொல்கிறது. வருஷம் மாறாமல் சொல்லணும். வருஷம் மாறி சொன்னோம்னா நமக்கு புரியாது. அப்போ நரேட்டிவ்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம வருஷப்படுத்தி சொல்கிறோன்றோம்ல, எது முதல்ல நடந்ததோ அதை முன்னாடி சொல்லி அதுக்கு தொடர்ந்து நடக்கக்கூடிய செயலை அடுத்து சொல்கிறது, அதெல்லாம் நரேஷன். கதைக்கு ரொம்ப பயன்படாது. கதை சொல்லும்போது சிம்பிள் ப்ரெசன்ட்டில் சொல்லலாம். ரெண்டு வகையாக சொல்லலாம். அதில் ஒன்று சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நரேஷனுக்கு நரேட்டிவ்ஸில் எப்படி பயன்படுது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு கவனிங்க. ஆஃப்டர் ஹியரிங் ஆஃப் ஹிஸ் டிஃபீட் த கிங் ஹரிஸ் டு ஹிஸ் கேபிட்டல் அண்ட் பிளான்ஸ் டு எஸ்கேப். இன்னொரு தடவை படிக்கிறேன். ஆஃப்டர் ஹியரிங் ஆஃப் ஹிஸ் டிஃபீட் த கிங் ஹரிஸ் டு ஹிஸ் கேபிட்டல் அண்ட் பிளான்ஸ் டு எஸ்கேப். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஹியரிங் ஆஃப் ஹிஸ் டிஃபீட், தன்னுடைய தோல்வியை கேள்வியுற்ற பிறகு, த கிங் அந்த அரசன், ஹரிஸ் டு ஹிஸ் கேபிட்டல் தன்னுடைய தலைநகரை நோக்கி விரைந்து செல்கிறான், அண்ட் பிளான்ஸ் டு எஸ்கேப் அங்கு சென்று அங்கிருந்து அவன் தப்பிக்க திட்டமிடுகிறான். இதில் பார்த்தீங்கன்னா ஹரிஸ் V1 ஃபார்ம், அவசரமாக புறப்பட்டு செல்லுதல். பிளான்ஸ் திட்டமிடுதல் இல்லையா, இதெல்லாம் V1 ஃபார்மில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரி நரேஷனுக்கு நமக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு பயன்படும். இந்த 3 சுச்சுவேஷன் பார்த்துருக்கோம். 4வது என்னன்னு அடுத்தது பார்ப்போம். எங்கே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்துவோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சர் ஆக்ஷன், எதிர்கால செயல்பாடுகளை பற்றி குறிப்பிடுவதற்கு பயன்படுத்த முடியும். ஏற்கனவே பிளான் பண்ணியாச்சு, அதன்படி எதிர்காலத்தில் நடக்க போகுது ஒரு செயல் அப்படின்னு சொன்னாக்கா அந்த நேரத்துலையும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்த முடியும். உதாரணமாக, ஜேன் கம்ஸ் ஹியர் நெக்ஸ்ட் வீக். ஜேன் என்பவள் அடுத்த வாரம் இங்கு வருகிறாள். ஜேன் கம்ஸ் ஹியர் நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரம்
ஜேன் இங்கு வருகிறாள். சரியா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆக்ஷன் தானே, அது அடுத்த வாரம் தானே வரா. ஆனால் வருகிறாள்னு சொல்கிறோம், வரப்போகிறான்னு நம்ம சொல்லல. வரப்போகிறான்னு சொன்னீங்கன்னா வில்லு போட்டு அது ஃபியூச்சர் டென்ஸ் ஆகிடும், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. திட்டமிட்டாச்சு, அடுத்த வாரம் வரதாக சொல்லியிருக்கா, அதனால் நம்ம அடித்து சொல்லலாம். ஜேன் கம்ஸ் ஹியர் நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரம் வருகிறாள். அந்த கம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா V1 ஃபார்மில் தான் இருக்குது. ஜேன் கம்ஸ் ஹியர் நெக்ஸ்ட் வீக். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டுமாரோ மை ஃப்ரெண்ட் லீவ்ஸ் ஃபார் லண்டன். டுமாரோ மை ஃப்ரெண்ட் லீவ்ஸ் ஃபார் லண்டன். நாளைக்கு என்னுடைய நண்பன் லண்டனுக்கு புறப்படுகிறான். புறப்படுகிறான். லீவ்ஸ் V1 ஃபார்மில் இருக்குது பாருங்கள். லீவ், லீவ்ஸ், சிங்குலர். ஃப்ரெண்டுன்னு இருக்கிறதுனால லீவ்ஸ்ன்னு இருக்குது. டுமாரோ மை ஃப்ரெண்டு லீவ்ஸ் ஃபார் லண்டன். இதே ஃப்ரெண்டுக்கு பதிலாக ஃப்ரெண்ட்ஸுன்னு இருந்ததுன்னு வச்சுங்க, ப்ளூரல் ஃபார்மில். டுமாரோ மை ஃப்ரெண்ட்ஸ் லீவ் ஃபார் லண்டன் வரும். எப்போ வந்து சப்ஜெக்ட் வந்து சிங்குலரில் இருந்தால் வெர்பில் எஸ் சேர்க்கணும், அது ஒரு ரூலாக வச்சுங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸுன்னு இல்லை, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டுமாரோ மை ஃப்ரெண்டுன்னு தான் இருக்குது, சிங்குலரில் இருக்குது. அதனால் வெர்பில் நம்ம எஸ் சேர்க்குறோம், லீவ்ஸ்ன்னு சேர்க்குறோம். அதே மாதிரி தான் எல்லா எக்ஸாம்பிள்லேயும் வரும். லீவ்ஸ் ஃபார் லண்டன். அடுத்தது அஞ்சாவது, எங்கே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொட்டேஷன். கொட்டேஷன்னா என்ன? மேற்கோள் குறியிட்டு காட்டுவது. மேற்கோள் குறினா என்னன்னு தெரியுதுல்ல? அப்போ இன்வெர்டட் காமாஸ் போட்டு 2 போட்டு அவங்க சுட்டி காட்டினாங்க, அல்லது ஒரு இன்வெர்டட் காமா கூட போட்டு காட்டலாம் இல்லையா? 2 விதமானமாக பயன்படுத்துவோம் அதில். அதுக்கு கூட கொட்டேஷன் மார்க்குக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தலாம். இப்போ எந்த ஒரு புத்தகத்துலேருந்து எடுத்து சொல்கிறீங்க, அல்லது ஒருத்தர் சொன்னதை அப்படியே திருப்பி சொல்கிறீங்கன்னா அப்போ நம்ம கொட்டேஷன் பயன்படுத்துவோம். அவங்க சொன்னதை அவங்க சிம்பிள் ப்ரெசன்ட் பயன்படுத்தியிருப்பாங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் என்ன பண்ணுவீங்க? கொட்டேஷன் பயன்படுத்தும் போது, அவங்க சொன்னதாக சொல்லும்போது நீங்களும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்துவீங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள். த ஹோலி பைபிள் சேஸ் லவ் யோர் எனிமீஸ். புனித புத்தகமான பைபிள் என்ன சொல்லுகிறது என்றால், லவ் யோர் எனிமீஸ், உன்னுடைய எதிரிகளை அன்பு செய் அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது அப்படின்னு இருக்கு. இப்போ லவ் யுவர் எனிமீஸ்ங்கிறது எங்கேருந்து நம்ம எடுத்தோம்? புத்தகத்திலிருந்து எடுத்தோம். பைபிள் என்ற புத்தகத்திலிருந்து நாம் லவ் யுவர் எனிமீஸுங்கிற கொட்டேஷனை எடுத்துருக்குறோம். அதனால் இது கொட்டேஷனுக்கு கீழே நம்ம அப்படியே குறிப்பிடும்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்துகிறோம். இப்போ சேஸ் பார்த்தீங்கன்னா V1 ஃபார்மில் இருக்குது. த ஹோலி பைபிள் சேஸ்ன்னு சொன்னால அந்த சேஸுங்கிறது V1 ஃபார்மில் இருக்குது. அது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு கிளியராக புரியும். த நோட்டீஸ் சேஸ் நோ அட்மிஷன். த நோட்டீஸ் சேஸ் நோ அட்மிஷன். அந்த ஒரு பலகை வச்சுருக்காங்க, அதில் நோட்டீஸ் போட்டிருக்காங்க. செய்தி என்ன போட்டிருக்காங்கன்னா, அது என்ன எழுதியிருக்காங்கன்னா நோ அட்மிஷன் எழுதியிருக்காங்க. அது நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறீங்க. அந்த நோட்டீஸ் என்ன சொல்லுகிறது, என்ன எழுதப்பட்டிருக்கிறதுனா நோ அட்மிஷன், உள்ளே வரக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அது அவ்வாறு சொல்லுகிறதுன்னு அர்த்தம் கிடையாது, அது அவ்வாறு தெரிவிக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். த நோட்டீஸ் சேஸ் நோ அட்மிஷன். அந்த நோ அட்மிஷனை இன்வெர்டட் காமாஸ்லாம் நம்ம கொடுக்கறதுனால அதுவும் கொட்டேஷன் மார்க்கு கீழே தான் அதுவும் வரும். அடுத்தது கண்டிஷனல் கிளாஸ். கண்டிஷனல் கிளாஸ், கண்டிஷன்னா தெரியும், இப்படி இருந்தால் அப்படி, அப்படி இருந்தால் இப்படி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கண்டிஷன். கண்டிஷன் கிளாஸ் பயன்படுத்தும் போது கூட நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, when he comes we shall give him the news. இதுதான் கண்டிஷன். when he comes, அவன் வருகின்ற போது we shall give him the news, அவனுக்கு நாங்கள் செய்தியை அறிவிக்கின்றோம். அவன் இங்கே வருகின்ற போது நாங்கள் அந்த செய்தியை அவனுக்கு அறிவிக்கின்றோம் அப்படின்னு சொல்லும்போது, அவன் வரலன்னா எங்களால் அந்த செய்தியை அவனுக்கு சொல்ல முடியாது அப்படிங்கிற அர்த்தம் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. when he comes, அவன் வருகின்ற போது தான் சொல்கிறோம். we shall give him the news, அந்த செய்தியை நாங்கள் அறிவிக்கின்றோம். இந்த கம்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா V1 ஃபார்மில் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கண்டிஷன் பாருங்கள். if it rains we shall not play outside. மழை பெஞ்சதுன்னா நம்ம வெளியில் விளையாட வேண்டாம். அப்போ மழை பெய்யலைன்னா விளையாடலான்னு அர்த்தம். இதுதான் கண்டிஷன். if it rains
we shall not play outside. If it rains outside, we shall not play. Go out and play. ஓகேவா? இதுலேயும் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் இருக்குது. இஃப்னு ஆரம்பிச்சிருக்கு. மொதல் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா வென் ஹீ கம்ஸ்ன்னு வந்திருக்கு. வென்னுங்கிறது பொழுது, அந்த சமயத்தில் அப்படின்னு. அப்போ இதெல்லாம் கண்டிஷனில் வரும். அது மாதிரி கண்டிஷன்ஸ் போடும்போது சிம்பிள் ப்ரெசண்ட்டை பயன்படுத்தலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரன்னிங் கமெண்ட்ரிஸ். ரன்னிங் கமெண்ட்ரிஸ் கமெண்ட்ரிலாம் தெரியும் இல்லையா? ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. இப்போ நம்ம டிவியில் பார்க்குறோம் அல்லது மொபைலில் பார்க்குறோம். அப்போ கமெண்ட்ரி கொடுக்குறாங்க. இப்போ நேர்முக வர்ணனைன்னு சொல்லுவோம். அது ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது நேர்முக வர்ணனை கொடுத்துட்ருப்பாங்க. ரன்னிங் கமெண்ட். இந்தியா வின்ஸ் த மேட்ச். இந்தியா மேட்ச்சில் ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஜெயிக்கிறது அந்த சமயத்தில் அப்போவே நடக்குது. அப்போவே நமக்கு ரன்னிங் கமெண்ட்ரியில் வருது. அப்போ சிம்பிள் ப்ரெசண்ட்டு பயன்படுத்துகிறோம். அந்த வின்ஸுங்கிறது V1 ஃபார்மில் இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். த நியூ மெடிசன் அரைவ்ஸ் சென்னை. புதிதாக கண்டுபிடித்த அந்த மருந்து சென்னைக்கு சேருகிறது. சென்னைக்கு வருகிறது, சேருகிறது அப்படின்னு சொல்கிறோம். சேர்ந்ததுன்னு சொல்லலை, சேரப்போகிறதுன்னு சொல்லலை, சேர்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதெல்லாம் இப்போ நடக்கிற செயலுக்கு கமெண்ட்ரியாக நம்ம யூஸ் பண்ணும்போது இதை பயன்படுத்த முடியும். அடுத்தது இன்னும் ஒரே ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சில வேர்ப் ஃபார்ம்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஆஃப் சம் வேர்ப்ஸ். சில வேர்ப் ப்ரெசன்ட் கண்டினியூஸாக பயன்படுத்தப்படுகின்ற போதும் கூட சிம்பிள் ப்ரெசன்டஸை நம்ம பயன்படுத்த முடியும். இப்போ உதாரணமாக ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எதுக்காக சொல்கிறேன்னா, எப்போதுமே நடக்கக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் அது சிம்பிள் ப்ரெசண்ட்டாக சொல்லலாம். எப்போதுமே என்னை வெறுக்கின்றான். இப்போ இது ப்ரெசன்டென்ஸ் தான். இப்போவும் வெறுக்கிறான், எப்போதுமே வெறுக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது ஹீ ஹேட்ஸ் அஸ். அவன் எங்களை வெறுக்கின்றான். அப்போ அந்த ஹேட்ஸ்ன்னு இருக்கு பாருங்க, HATES. ஹீ ஹேட்ஸ் அஸ், எங்களை அவன் வெறுக்கின்றான்னு சொல்லும்போது சிம்பிள் ப்ரெசன்ஸ். அந்த ஹேட்ஸுங்கிறது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸாக பார்க்குறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஐ வாண்ட் டு கோ டு பாரிஸ். நான் பாரிஸ் நகரத்திற்கு செல்ல வேண்டும், எனது ஆசை, எனக்கு விருப்பம். ஐ வாண்ட் டு கோ டு பாரிஸ் அப்படிங்கிறதும் இன்னொரு எக்ஸாம்பிளாக நம்ம வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம எல்லாத்துலேயும் என்ன பார்த்தோம்னா, அந்த டென்ஸ் ஃபார்ம் பூரா சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்கிறது பூரா பார்த்திங்கன்னா அந்த வேர்பை வச்சு நம்ம சொல்லிடலாம் என்ன டென்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறது. அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் டஸ் நாட் சே எனிதிங் அபவுட் த கம்ப்ளீட்னஸ் ஆர் இன்கம்ப்ளீட்னஸ் ஆஃப் அன் ஆக்ஷன்னு பார்த்தோம். ஒரு செயல் முற்று பெற்று விட்டதா இல்லையா என்பதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி வெர்பு பூரா, அந்த வினைச்சொல்ல பூரா பார்த்தீங்கன்னா V1 ஃபார்மில் மட்டும்தான் இருக்கும். சரியா? V1 ஃபார்மில் இருக்கும். அந்த வெர்பில் சமயத்தில் எஸ் சேர்ப்போம், சமயத்தில் எஸ் சேர்க்க மாட்டோம். சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் எஸ் சேர்ப்போம், ப்ளூரலாக இருந்தால் வெர்பில் எஸ் சேர்க்காமல் பேசுவோம். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை இதோட வைண்ட் அப் பண்ணிவிட்டு அடுத்த செஷனில் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். until then, bye from Jerome Anand. Bye. டென்ஸ் ஃபார்ம் பார்த்துட்ருக்குறோம் இல்லையா? ஓகே, இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பற்றி இப்போ பார்ப்போம். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். பேர்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ப்ரெசன்ட்னு என்ன? இப்போ உள்ள நிகழ்காலத்தில் உள்ளது. ரைட், ஓகே. கண்டினியூஸ்னு என்ன? தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு செயல். அப்போ இந்த சமயத்தில் ஒரு செயல் நடைபெற்று கொண்டு இருந்தால் அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்கிறோம். இது எங்கெங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏறக்குறைய ஒரு 3-4 இடங்களில் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்த முடியும். ஓகே, அது என்னென்ன சிச்சுவேஷனில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம பயன்படுத்தலாம் அல்லது பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு இட் இஸ் யூஸ்ட் டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் that is taking place at the time of speaking. திரும்பி சொல்கிறேன். It is used to express an action that is taking place at the time of speaking. பேசுகின்ற தருணத்தில், நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன், அந்த சமயத்தில்
ஒரு செயலானது நடைபெற்று கொண்டு இருக்குமே ஆனால் அந்த செயலை குறிப்பிடுவதற்கு அது நடக்குது அப்படின்னு சொல்கிறோம். அந்த செயல் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு பயன்படுத்துகிறோம். அப்போ ப்ரெசண்ட்டாகவும் இருக்குது, அந்த ஆக்ஷன் கண்டினியூஸாகவும் இருக்குது. அது ரெண்டு அம்சங்களும் இருந்துச்சுன்னு சொன்னால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அது புரியுதா பாருங்கள். த பேபி ஈஸ் ஸ்லீப்பிங்னு சொன்னேன். த பேபி ஈஸ் ஸ்லீப்பிங்னு படிக்கிறேன். அப்படி படிக்கும்போது டக்குன்னு உங்களுக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகுது? த பேபி ஈஸ் ஸ்லீப்பிங், குழந்தை தூங்கி கொண்டு இருக்கிறது. நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிற நேரத்தில் அந்த குழந்தையானது தூங்கி கொண்டு இருக்கிறது. இதில் வேர்ப் ஃபார்ம் எது? ஈஸ் ஸ்லீப்பிங். ஈஸ் ஸ்லீப்பிங்கிறது நமக்கு என்ன ஃபார்மில் வந்திருக்கு பாருங்கள், வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் வந்திருக்கு. இதுதான் முக்கியம். கண்டினியூஸ் டென்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வெர்பு கூட வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் தான் வரும். இப்போ பேபின்னு இருக்கிறதுனால ஈஸ் போட்டுக்கிறோம். த பேபி ஈஸ் ஸ்லீப்பிங், குழந்தை தூங்கி கொண்டு இருக்கிறது. அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னு பார்க்கலாம். அடுத்ததை நம்ம பார்க்குறது லீலா இஸ் டிராயிங் அ பிக்சர். லீலா ஒரு படத்தை வரைந்து கொண்டு இருக்கிறாள். இது ரெண்டாவது எக்ஸாம்பிள். அப்போ இதில் ஈஸ் டிராயிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாக வர்றதை நம்ம பார்க்குறோம். ட்ரா ப்ளஸ் ஐஎன்ஜி, வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. அப்போ லீலா இஸ் டிராயிங் அ பிக்சர். அடுத்த எக்ஸாம்பிள், தே ஆர் பிளேயிங் டென்னிஸ் நவ். அவர்கள் இப்பொழுது டென்னிஸ் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். ஆர் பிளேயிங், தேன் வந்திருக்கிறதுனால நம்ம ஆர் பயன்படுத்துகிறோம் அந்த இடத்துல, ப்ளூரல் ஃபார்மு. தே ஆர் பிளேயிங் டென்னிஸ் நவ், இப்பொழுது அவர்கள் டென்னிஸ் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். சரி, இப்போ நான் பேசுகிற சமயத்தில் இந்த ஆக்ஷன், இந்த 3 எக்ஸாம்பிள் கொடுத்தா 3 ஆக்ஷனுமே பேசுகிறப்ப நடக்கக்கூடிய செயலாக இருக்குது. ரெண்டாவது சுச்சுவேஷன் நம்ம எங்கே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, an action happening about this time but not necessarily at the time of speaking. இது ரொம்ப குழம்பிட வேண்டாம். இந்த டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, நான் பேசுகிற சமயத்தில் அந்த ஆக்ஷன் ஆனது முன்னேற்ற பாதையில் இருக்கணும், ஆனால் பேசுகிற சமயத்தில் அந்த ஆக்ஷன் கட்டாயமாக நடைபெற்று கொண்டு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இதை ரொம்ப குழப்பாதீங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதில் இப்போ சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஐ ஆம் ரைட்டிங் எ ஸ்டோரி ஃபார் எ ஃபிலிம். நான் ஒரு திரைப்படத்திற்கு கதை எழுதி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட இப்போ சொல்லும்போது இந்த சமயத்தில் நான் எழுதிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ஐ ஆம் டாக்கிங் டு யூ நவ் அட் த ப்ரெசன்ட் மோமெண்ட், பட் ஐ ஆம் டெல்லிங் யூ தட் ஐ ஆம் ரைட்டிங் எ ஸ்டோரி ஃபார் எ ஃபிலிம். நான் ஒரு படத்துக்கு நான் கதை எழுதிட்டு இருக்கேன்னு தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்போ முன்னேற்ற பாதையில் அந்த கதையை எழுதுறதுங்கிற ஒரு செயலானது இருக்குது. அப்போ ஆம் ரைட்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரைட்டு ப்ளஸ் ஐஎன்ஜி வந்துருச்சா. அப்போ ஐ ஆம் ரைட்டிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்மில் இருக்குது. அதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். அதாவது an action happening about this time but not necessarily at the time of speakingனு சொன்னேன் இல்லையா. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள், the higher secondary boys are doing their experiments. ஹெச்எஸ்சி பசங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, லேபில் எக்ஸ்பெரிமெண்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆர் டூயிங் அப்படின்னு சொன்னால் இப்போ அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்த நாள் வரலாம், அல்லது கண்டினியூஸாக ஒரு 3 நாள் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக ஒதுக்கி அவர்கள் அதை செய்து கொண்டு இருக்கலாம். அதனால் இதுவும் பேசுகிற சமயத்தில் அந்த ஆக்ஷன் நடைபெற்று கொண்டு இருக்க வேண்டும் என்று இல்லை, ஆனால் அந்த ஆக்ஷனானது மறைமுகமாக முன்னேற்ற பாதையில் இருந்தால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். மூணாவது சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா an arrangement made for the near future. இங்கேயும் பயன்படுத்தலாம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை. an arrangement made for the near future, எதிர்காலத்தில் ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டீங்க, இது நடக்க போகுது, இப்படி பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த சமயத்துலேயும் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பயன்படுத்தலாம். மை ஃப்ரெண்ட் இஸ் கோயிங் அப்ராட் டுமாரோ. என்னுடைய நண்பன் நாளைக்கு வெளிநாடு செல்கிறான். அப்ராட்னா வெளிநாடு. மை ஃப்ரெண்ட் இஸ் கோயிங் அப்ராட் டுமாரோ. அப்போ ஈஸ் கோயிங்னு வந்திருக்கு. அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸு கோ ப்ளஸ் ஐஎன்ஜி வந்தாலே
கண்டினியூஸ் டென்ஸ்னு பார்த்தோம். வெர்பு கூட ஐஎன்ஜி வந்தாலே அது கண்டினியூஸ் டென்ஸ்னு கண்டினியூஸ் டென்ஸாக தான் இருக்க முடியும். அப்போ மை ஃப்ரெண்ட் இஸ் கோயிங் அப்ராட் டுமாரோ அப்படின்னு சொல்கிறது நம்ம இட் இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட் மேடு ஃபார் த நியர் ஃபியூச்சர், குறுகிய காலகட்டத்தில், எதிர்காலத்தில். ஆனால் குறுகிய காலகட்டத்தில் ஒரு நிகழ்வானது நடக்க போகுது, அதுக்கும் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தலாம். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன் பாருங்கள். த பார்லிமெண்ட் இஸ் மீட்டிங் டுமாரோ, நாளை பாராளுமன்றம் கூடுகிறது, நாளை பாராளுமன்றம் கூடுகிறது. அப்போ ஈஸ் மீட்டிங், மீட் ப்ளஸ் ஐஎன்ஜி இல்லையா? அப்போ பார்லிமெண்ட் ஈஸ் மீட்டிங், ஈஸுங்கிறது ப்ரெசண்ட்டாக இருக்குது, மீட்டிங்கிறது கண்டினியூஸாக இருக்குது. அப்போ ஈஸ் மீட்டிங் அப்படிங்கிறது டுமாரோ அப்படிங்கிறது பிளான்ட் ஆக்ஷன். இது எதிர்காலத்தில் குறுகிய காலகட்டத்தில், டுமாரோங்கிறது நாளைக்கு குறுகிய காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு செயல். இந்த மாதிரி இடங்கள்லையே நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்த முடியும். அடுத்தது சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா, எ ஃப்ரீக்வெண்ட் ஆக்ஷன் விச் த ஸ்பீக்கர் டஸ் நாட் லைக். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், ஒரு செயலானது எனக்கு பிடிக்கல, ஆனால் அந்த செயலானது அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்குது. அதை வெளிப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தலாம். உதாரணமாக, ஹீ இஸ் ஆல்வேஸ் ரீடிங் சம்திங், ஹீ இஸ் ஆல்வேஸ் மெட்லிங் வித் ஹிஸ் மொபைல் ஃபோன், அந்த மாதிரி சொல்கிறது. எனக்கு அவன் செல்ஃபோனை வச்சு நோண்டிக்கிட்டே இருக்கிறான், அது எனக்கு பிடிக்கல. அந்த மாதிரி சமயத்தில் இஸ் ஆல்வேஸ் ரீடிங் சம்திங், இஸ் ஆல்வேஸ் மெட்லிங் வித் ஹிஸ் மொபைல் ஃபோன், அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு பிடிக்காத செயலாக இருக்குது. அப்போ அவன் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது கூட ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ இன்னொரு உதாரணம் பாருங்கள். த மென் ஆர் ஒர்க்கிங் இன் த ஃபீல்டு, அந்த மனிதர்கள், அந்த மக்கள் ஆர் ஒர்க்கிங் இன் த ஃபீல்டு, விளைநிலத்தில் அவர்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆர் ஒர்க்கிங் அதான் டென்ஸ் ஃபார்ம். இப்போ நடக்குது, வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள், ஒர்க் ப்ளஸ் ஐஎன்ஜி, தொடர்ந்து நடக்குது அந்த செயல். அப்போ இந்த வேர்ப்ஸ் எல்லாமே ஒரு ஆக்ஷனு இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அல்லது கண்டினியூஸாக இருக்குது, அதை சொல்லக்கூடியது தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். திரும்பி சொல்கிறேன், அந்த ஆக்ஷன் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, இன்னும் முடிவு முற்று பெறவில்லை, அல்லது நடைபெற்று கொண்டு கண்டினியூஸாக தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். இதில் வேர்பு ஃபார்ம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஐ கூட இருந்துச்சுன்னா ஆம், சிங்குலராக இருந்தால் ஈஸ், ப்ளூரலாக இருந்தால் சப்ஜெக்ட் ஆர் ப்ளஸ் V4 ஃபார்ம் வரும். வெர்பில் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி போடுறோம்ல, அதுதான் V4 ஃபார்ம். அப்போ ஆம் அல்லது ஈஸ் அல்லது ஆர் ப்ளஸ் V4 ஃபார்ம் வந்துச்சுன்னு சொன்னால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you next week. Till then, bye. ஓகே, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறோம். அது எந்த இடங்களில் எந்த சிச்சுவேஷனில் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முக்கியமாக 3 இடங்களில் நம்ம இதை பயன்படுத்துகிறத பார்க்க போகிறோம். முதல்ல டெஃபினேஷன் என்னன்னு பார்ப்போம். விளக்கம் என்ன, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ்ட், அது எங்கே பயன்படுத்தப்படுதுன்னா, டு ஷோ அன் ஆக்ஷன் that has just completed. என்ன அர்த்தம்? ஷோ அன் ஆக்ஷன் that has just completed. ஜஸ்ட்னா இப்போ தான்ங்கிறோம்ல, அதுதான் ஜஸ்ட். கம்ப்ளீட்டட்னா முடிஞ்சு போனது. டு ஷோ அன் ஆக்ஷன், ஒரு செயலானது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம பயன்படுத்தலாம் அல்லது பயன்படுத்தணும்னு கூட சொல்லலாம். ஒரு செயலானது ரீசண்டாக முடிஞ்சிருக்கணும், அதுதான் இங்கே பார்க்குறோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஹீ ஹேஸ் சோல்ட் ஹிஸ் கார், அவன் தன்னுடைய காரை விற்றுவிட்டான். ஹேஸ் சோல்டு. இப்போ இந்த சோல்டுங்கிறது என்ன ஃபார்மில் இருக்குது பாருங்கள், V3 ஃபார்மில் தான் வரும். இது எல்லாமே செல்லு, சோல்டு, செல்லிங் இல்லையா, வேர்ப் ஃபார்ம்ஸ். அப்படி பார்க்கும்போது ஹீ ஹேஸ் சோல்டு. இப்போ இந்த பெர்ஃபெக்ட் டென்ஸில் எல்லா பெர்ஃபெக்ட் டென்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா
ஹாவ் அல்லது ஹேஸ் நிச்சயமாக வரும். ஹாவ் அல்லது ஹேஸ் கூட வேர்ப் 3 ஃபார்ம் வந்துச்சுன்னு சொன்னால், V3 ஃபார்ம் வந்துச்சுன்னு சொன்னால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் கொடுத்தா உங்களுக்கு, ஷோ அன் ஆக்ஷன் தட் ஹாஸ் ஜஸ்ட் கம்ப்ளீட்டட், கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி முழுமை பெற்ற, முடிவு பெற்ற ஒரு செயலை குறிப்பிட இது பயன்படும். அதுக்கு தான் எக்ஸாம்பிள், ஹீ ஹாஸ் சோல்ட் ஹிஸ் கார். அவன் காரை விட்டு இருக்கிறான், வித்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது சிறிது காலத்திற்கு முன்பாகங்கிறது அது உள்ளேயே அடங்கியிருக்கு. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி அல்லது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த ஹேஸ் பயன்படுத்துகிறோம், ஹேஸ் சோல்டு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஐ ஹாவ் ஜஸ்ட் கிவன் யூ த ஆன்சர். ஐ ஹாவ் ஜஸ்ட் கிவன் யூ த ஆன்சர். நான் இப்போ தான் உனக்கு அந்த பதிலை சொல்லி இருக்கிறேன். அந்த இருக்கிறேன் தான் ஹாவ். இப்போ தானேப்பா நான் உனக்கு அந்த பதிலை சொல்லியிருக்கேன், இப்போ தானே சொன்னேன் அப்படிங்கிற அர்த்தம் அது. ஐ ஹாவ் ஜஸ்ட் கிவன் யூ த ஆன்சர். இதில் பாருங்கள், ஹாவ் ஜஸ்ட் கிவன் வந்துருச்சா? அப்போ ப்ரெசண்ட்டாகவும் இருக்குது, பெர்ஃபெக்டாகவும் இருக்குது. இப்போ பெர்ஃபெக்ட்னா என்னென்னா, அந்த செயலோட தாக்கமானது இப்போவும் நம்மக்கிட்ட இருந்துச்சு, அதோட இம்பேக்ட் இன்னும் இருக்குது பேசுகிற சமயத்தில் அப்படின்னு சொன்னால் அதை தான் பெர்ஃபெக்ட்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். பெர்ஃபெக்ட்னா நீங்கள் அந்த மீனிங் இருக்காதிங்க, முழுமையாக, முற்றிலுமாக, சரியானதாக அந்த அர்த்தம் இருக்காதிங்க. பெர்ஃபெக்ட்னா அந்த இடத்துல இப்படி வச்சுங்க, ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு, அந்த ஆக்ஷனுடைய தாக்கமானது பேசுகிற சமயத்தில் இப்போவும் இருக்குது, அப்படி மனசில் இருக்குது அப்படின்னாக்கா பெர்ஃபெக்ட்னு இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஐ ஹாவ் ஜஸ்ட் கிவன் யூ த ஆன்சர், இப்போ தானேப்பா நான் உனக்கு அந்த பதிலை கொடுத்துருக்குறேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு செயலானது. அப்போ டு ஷோ அன் ஆக்ஷன் தட் ஹாஸ் ஜஸ்ட் கம்ப்ளீட்டட், த ஆக்ஷன் இஸ் கம்ப்ளீட் நவ். ஆன்சர் கொடுத்தாச்சு இல்லையா? அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு சுச்சுவேஷனில் பார்க்குறோம். ரெண்டாவது சுச்சுவேஷன் எங்கே நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ஷோ அன் ஆக்ஷன் பிகன் இன் த பாஸ்ட் பட் ஸ்டில் கோயிங் ஆன். ரெண்டாவது சுச்சுவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு ஷோ அன் ஆக்ஷன் பிகன் இன் த பாஸ்ட், கடந்த காலத்தில் ஒரு செயலானது ஆரம்பிக்கப்பட்டு இருக்க வேண்டும். பிகன்னாக்கா பிகானோட பார்ட்டிசிபல் ஃபார்ம், பிகன். அப்போ V3 ஃபார்ம் பிகன் வந்துருக்கு பாருங்கள். டு ஷோ அன் ஆக்ஷன் பிகன் இன் த பாஸ்ட் பட் ஸ்டில் கோயிங் ஆன், முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செயலானது இப்போவும் நடைபெற்று கொண்டு இருக்க வேண்டும். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஐ ஹாவ் பீன் இல் சின்ஸ் மண்டே லாஸ்ட். நான் சென்ற திங்கட்கிழமை முதல் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு இந்த செயல். எப்போ நோய்வாய்ப்பட்ட செயல் இல்லை இருக்கிறது, சிக்காக இருக்கிறது முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு, திங்கக்கிழமையே ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இப்போ நான் வந்துட்டு சொல்கிறேன், அதை இந்த சமயத்துலேயும் நான் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறேன் என்பது தான் இதோட பொருள். அதுதான் த ஆக்ஷன் பிகன் இன் த பாஸ்ட் பட் ஸ்டில் கோயிங் ஆன், இப்போவும் அந்த செயல் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இன்னொரு எக்ஸாம்பிள், வி ஹாவ் லிவ்ட் ஹியர் ஃபார் 5 years. நாங்கள் இங்கு 5 ஆண்டுகளாக வசித்து வருகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, வி ஆர் ஸ்டில் லிவிங் ஹியருங்கிற மீனிங் அது உள்ளே அடங்கியிருக்கு. மறுபடியும் சொல்கிறேன், வி ஹாவ் லிவ்ட் ஹியர் ஃபார் 5 years. நாங்கள் இங்கு 5 வருஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படின்னா இப்போ நாங்கள் அதே இடத்துல தான் 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, இன்னமும் நான் அங்கே தான் வசித்து கொண்டு இருக்கிறேன். இப்போ ரெண்டாவது சுச்சுவேஷன் புரியுது. ஓகே, மூணாவது கடைசி சுச்சுவேஷன் நம்ம எங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, டு டினோட் பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் வென் த டைம் இஸ் நாட் கிவன். பாஸ்ட் ஆக்ஷனை நான் கடந்த கால செயலை குறிப்பிடுறோம், ஆனால் எப்போ அந்த செயல் நடைபெற்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. கடந்த கால செயல் தான், கடந்த காலத்தில் எப்போ அந்த செயல் நடைபெற்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதனுடைய தாக்கம் இன்றைக்கும் இப்போவும் பேசுகிற நேரத்துலையும் இருக்கும். ரைட், இப்போ இந்த மூணாவதுக்கு எக்ஸாம்பிள், அதாவது டு டினோட் பாஸ்ட் ஆக்ஷன் வென் த டைம் இஸ் நாட் கிவன்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா டைமே கொடுத்துருக்காது. இப்போ பாருங்களேன் எக்ஸாம்பிள்,
Some people have never seen the sea. Some people have never seen the sea. சில மக்கள், சில பேர் have never seen, எப்போதுமே பார்த்ததில்லை, the sea, கடலை. ஒரு சிலர் கடலை தங்களுடைய வாழ்நாளில் எப்போதுமே பார்த்தது கிடையாது. அப்போ have never seenங்கிறது இங்கே ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸாக வந்திருக்கு. அப்போ எந்த நேரத்தில் அவங்க பார்த்ததில்ல? குழந்தையாக இருக்கும்போது பார்த்தது இல்லையா, அல்லது வாலிப வயதில் பார்த்தது இல்லையா, அப்படிங்கிற டைம்லாம் இங்கே நம்ம கொடுக்கவே இல்லை இல்லையா? அப்போ அந்த டைம் இஸ் நாட் கிவன். அதே சமயத்தில் டு டினோட் த பாஸ்ட் ஆக்ஷன், கடந்த கால செயல், இதுக்கு முன்னாடி அவங்க பார்க்கவே இல்லைங்கிறது கடந்த கால செயலாக போகிறது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஐ ஹாவ் சீன் த தாஜ்மஹால். நல்லா கவனிங்க. ஐ ஹாவ் சீன் த தாஜ்மஹால். நான் தாஜ்மஹாலை பார்த்து இருக்கிறேன். அந்த இருக்கிறேன் தான் ஹாவ். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தாஜ்மஹாலை பார்த்து இருக்கேன்னு சொல்லும்போது, எப்பயும் நான் பார்த்துருக்குறேன், எந்த காலம்னு தெரியல, சின்ன பிள்ளையிலையா, போன வருஷமா, டூர் போனப்பையா, அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டைம் இஸ் நாட் கிவன். எந்த பொழுதில் எந்த கட்டத்தில் நம்ம பார்த்தோங்கிறது கொடுக்கல. ஆனால் ஹாவ் சீன்னு பார்க்கும்போது அது ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பார்த்து இருக்கிறேன். அப்போ இருக்கிறேன்னு சொல்லும்போது ப்ரெசண்ட்டு தான் இல்லையா? அப்போ அந்த ஹாவ் சீன் V3 ஃபார்ம் இங்கேயும் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஐ ஹாவ் சீன் த தாஜ்மஹால். தாஜ்மஹாலை பார்த்ததனுடைய நினைவு, அந்த நினைவு அலைகள், எங்கே பார்த்தோம், எப்படி பார்த்தோம், அது எப்படி இருந்தது, எல்லாமே இன்றைக்கும் ஃப்ரெஷ்ஷாக மெமரியில் எனக்கு இருக்குது. அப்படிங்கும்போது ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம பயன்படுத்தலாம். ஓகேவா? ரைட். இப்போ ஒரு சின்ன நோட் சொல்கிறது நல்லா கவனமாக கேளுங்க. ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் டெல்ஸ் அஸ் தட் த ஆக்ஷன் இஸ் கம்ப்ளீட், ஃபினிஷ்ட் ஆர் பெர்ஃபெக்ட். தட் இஸ் அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங். இதுதான் விளக்கம். இப்போ ஒருத்தர் தமிழில் சொல்லிடுறேன். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு டெல்ஸ் அஸ் தட் த ஆக்ஷன் இஸ் கம்ப்ளீட். ஒரு செயலானது முற்று பெற்று கம்ப்ளீட் ஆகிடுச்சு, முழுமை பெற்று விட்டது, ஃபினிஷ்டு முடிஞ்சிருச்சு, ஆர் பெர்ஃபெக்ட், அல்லது அதனுடைய தாக்கமானது இன்றைக்கும் பேசும்போதும் இருக்குது. அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங், பேசுகின்ற தருணத்தில் அதனுடைய தாக்கமானது இன்னமும் இருக்கிறது. இது வேர்ப் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மில் வரும்னா, ஹாவ் அல்லது ஹேஸ் கூட வேர்ப் 3 ஃபார்ம் வரும். ரைட்டா? ஹீ ஹேஸ், ஷீ ஹேஸ், இட் ஹேஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தே ஹேவ், வி ஹேவ்னு சொல்லுவோம் இல்லையா? அது கூட எது வரும்? V3 ஃபார்ம், வேர்பில் 3rd ஃபார்ம். நண்பர்களே, இப்போ நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பற்றி பார்ப்போம். இட் இஸ் யூஸ்ட் டு டினோட் அன் ஆக்ஷன் பிகன் இன் த பாஸ்ட் அண்ட் இஸ் கண்டினியூயிங் அட் த மோமெண்ட் ஆஃப் ஸ்பீக்கிங். இதுதான் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்குறோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு செயலானது ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது பேசுகின்ற சமயத்தில், பேசுகின்ற பொழுதில், அட் த மோமெண்ட் ஆஃப் ஸ்பீக்கிங்னா இப்போ பேசுகிற நேரத்தில் அந்த செயலானது நடைபெற்று கொண்டு இருக்க வேண்டும். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ ஹேஸ் பீன் ஒர்க்கிங் இன் டெல்லி சின்ஸ் 1990. 1990 முதல் அவன் புதுடெல்லியில் வேலை செய்து கொண்டு இருந்திருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ் கண்டினியூயிங் அட் த மோமெண்ட் ஆஃப் ஸ்பீக்கிங்னு சொல்லும்போது அப்போலேருந்து இப்போ 30 வருஷத்துக்கு மேலே ஆகுது, இருந்தாலும் அவன் டெல்லியில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். இப்போ இந்த ஃபார்மை பார்த்தீங்கன்னா ஹேஸ் பீன் ஒர்க்கிங், ஹீ ஹேஸ் பீன் ஒர்க்கிங் இன் டெல்லி சின்ஸ் 1990 பார்த்தோம். இப்போ இல்லை, அந்த ஹேஸு கூட பீன் கூட ஒர்க்கு கூட ஐஎன்ஜி சேர்க்குறோம். அதாவது என்ன ஃபார்மில் வந்திருக்கு? ஹேவ் அல்லது ஹேஸ் கூட பீன், பிஇஇஎன், பீன் ப்ளஸ் V4 ஃபார்ம். V4 நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். V1ல் ஐஎன்ஜி சேர்ப்போம், அல்லது வேர்ப் ஃபார்மில் ஐஎன்ஜி சேர்த்தாக்கா கண்டினியூஸ் டென்ஸ் ஆகிடுது. ஓகேவா? இப்போ கண்டினியூஸ்னால் என்னென்னு தெரியும். ஐஎன்ஜி ஃபார்ம் வருதுனால இது கண்டினியூஸ் டென்ஸாக மாறிடுது. இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன் பாருங்கள். ஐ ஹாவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் த பாஸ்ட் 6 years. நான் ஆங்கிலம் கடந்த 6 ஆண்டுகளாக படித்து கொண்டு இருந்திருக்கிறேன். இருக்கிறேன் இப்பயும் நடக்குது
6 வருஷமாக நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்பயும் நான் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐ ஹவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் த லாஸ்ட் 6 years. அடுத்த எக்ஸாம்பிள், தே ஹாவ் பீன் ஸ்டடியிங் ஃபார் hours டுகெதர். தே ஹாவ் பீன் ஸ்டடியிங், அவர்கள் படித்து கொண்டு இருக்கிறார்கள், இப்போவும் படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஷீ ஹாஸ் பீன் ரீடிங் த புக் ஃபார் 2 hours. அவள் அந்த புத்தகத்தை 2 மணி நேரமாக படித்து கொண்டு இருக்கிறாள். யூ ஹாவ் பீன் ஸ்பீக்கிங், நீ பேசிக்கொண்டு இருந்திருக்கிறாய் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ திரும்பி ஒரு தடவை பார்ப்போம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் tells us that the action is going on continuously and not completed at this present time. இப்போது உள்ள நேரத்தில் அந்த ஆக்ஷன் நடைபெற்று கொண்டு இருக்கிறது, இன்னும் முற்று பெறவில்லை, முடிவு பெறவில்லை அப்படிங்கிறது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ நம்ம என்ன ஃபார்மில் இது வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் சொல்கிறேன், ஒரு சின்ன ஒரு ப்ரெஷ்அப் பண்ணிக்குவோம். என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேவ் அல்லது ஹேஸ் கூட பீன் ப்ளஸ் V4 ஃபார்ம். நம்ம கொடுத்த எக்ஸாம்பிள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஹேவ் அல்லது ஹேஸ் வந்திருக்கும் இல்லையா? யாரை பற்றி பேசுகிறோம்? ஹீ ஹேஸ், ஷீ ஹேஸ், இட் ஹேஸ் அப்படின்னு வந்திருக்கோம். தே ஹேவ், யூ ஹேவ், ஐ ஹேவ் அப்படின்னு வந்திருக்கோம் இல்லையா? அது கூட என்ன சேரும்னு பார்த்தீங்கன்னா பீன்கிற வேர்போட, அது துணைவினை சொல். பீன் கூட V4 ஃபார்ம் சேரும். V4ங்கிறது ஐஎன்ஜி ஃபார்ம், மெயின் வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் தான் பீன் ப்ளஸ் V4. ஹேவ் அல்லது ஹேஸ் கூட பீன் ப்ளஸ் V4 ஃபார்ம் இஸ் கால்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதனுடைய பயன்பாடு 3 இடங்களில் நம்ம 3 சுச்சுவேஷன்ஸில் அதை நம்ம பயன்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அந்த 3 சுச்சுவேஷன்ஸு எங்கெங்கே நம்ம அதை பயன்படுத்தலாம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை இறந்த காலத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி செஷனில் பார்ப்போம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இஸ் யூஸ்ட் when the time of the past action is given. when the time of the past action is given, கடந்த கால ஒரு செயல் எப்போ நடந்துச்சு, எப்பொழுது நடந்தது அப்படின்னு அந்த பொழுது, அந்த நேரம் கொடுக்கப்பட்டிருந்தால் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ உதாரணமாக லீவுனா விட்டு கிளம்புதல், விட்டு புறப்படுதல் இல்லையா? லீவுக்கு பாஸ்ட் டென்ஸ் என்ன? லெஃப்ட் இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? when the time of the past action is given, கடந்த காலத்தில் நடந்த ஒரு செயல் எப்போ நடந்துச்சுன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பயன்படுத்துகிறோன்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ இங்கே எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் தரேன். he left for London yesterday. he left for London yesterday. அவன் நேற்று லண்டனுக்கு புறப்பட்டான், கிளம்பினான். அந்த புறப்பட்டான் தான் லெஃப்ட்னு பார்க்குறோம். அப்போ he left for London yesterday. அடுத்த எக்ஸாம்பிள் ஒன்று பாருங்கள். I wrote him a letter last week. I wrote him, ரைட்டுக்கு பாஸ்ட் டென்ஸ் என்ன? wrote இல்லையா? I wrote him a letter last week. சென்ற வாரம் நான் அவனுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அப்போ பாஸ்ட் டென்ஸ், அந்த wrote ரைட்டோட பாஸ்ட் டென்ஸு wroteன்னு பார்த்தோம். இந்த 2 சென்டென்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் எஸ்டர்டேன்னு வந்திருக்கு. he left for London yesterdayன்னு சொன்னோம் இல்லையா? அந்த எஸ்டர்டேங்கிறது என்ன? அந்த டைம் given. இந்த பாஸ்ட் ஆக்ஷன் எப்போ நடந்துச்சு? நேற்று நடந்தது. லண்டனுக்கு புறப்பட்ட அந்த நிகழ்வானது நேற்று நடந்தது. அந்த நேற்றுங்கிறது டைம் ஆஃப் த பாஸ்ட் ஆக்ஷன் இஸ் given there. In the same way, in the second sentence also you can see last week. I wrote him a letter last weekனு சொல்கிறோம். அந்த லாஸ்ட் வீக்குங்கிறது பாஸ்ட் ஆக்ஷனு. டைம் இஸ் கிவன். எந்த டைம்? லாஸ்ட் வீக்குங்கிறது ஒரு நேரத்தை குறிப்பிடக்கூடியது தான் இல்லையா? சென்ற வாரம், போன வாரம் அப்படிங்கிறது. அதனால் ஐ ரோட் ஹிம் எ லெட்டர் லாஸ்ட் வீக். அந்த லாஸ்ட் வீக்கும் நேரத்தை குறிப்பிடும் ஒரு சொல்லாக எடுத்துக்கொள்கிறோம். இந்த மாதிரி இடங்களில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பயன்படுத்துகிறோமா? 2வது சுச்சுவேஷனில் நம்ம எங்கே சிம்பிள் பாஸ்ட் பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா,
when the time is definite. when the time is definite, ஒரு ஆக்ஷன் நடக்குது, அந்த ஆக்ஷன் ஆனது டெஃபினட்டாக நிச்சயமாக துல்லியமாக எப்பொழுது நடந்ததுன்னு நம்ம குறிப்பிடும்போது நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பயன்படுத்தலாம். ஏற்கனவே அந்த செயல் நடந்து முடிஞ்சிருச்சு இல்லையா, இறந்த காலத்தில் நடந்தது, அது எந்த சமயத்தில் நடந்ததுன்னு சொல்லக்கூடியதாக இருந்துச்சுன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பயன்படுத்துவோம். உதாரணமாக, நான் அவனை புதுச்சேரியில் சந்தித்தேன். நான் அவனை புதுச்சேரியில் சந்தித்தேன். இப்போ சந்தித்தேன் பாஸ்ட் டென்ஸ் ரைட்டு. எந்த சமயத்தில்? நான் புதுச்சேரியில் இருக்கும் பொழுது அவனை சந்தித்தேன். அப்போ ஐ மெட் ஹிம் அட் பாண்டிச்சேரின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக டெஃபினட்டாக நமக்கு தெரியுது. எப்போ பார்த்தா? பாண்டிச்சேரியில் இருக்கும்போது பார்த்தோம். அப்போ கிளியர் ஆகிடுச்சா? டெஃபினட்டாக தெரியுது. எப்போ பார்த்தா? பாண்டிச்சேரியில் நான் இருக்கும்போது அவனை பார்த்தேன். ஐ மெட் ஹிம் அட் பாண்டிச்சேரி. எக்ஸாம்பிள் புரியுதாப்போ? அதே போல் பாருங்கள், ஐ காட் திஸ் பென் ஆஸ் எ கிஃப்ட், அல்லது ஐ காட் திஸ் மொபைல் ஆஸ் அ கிஃப்ட்னு சொல்கிறோம். ஐ காட் திஸ் மொபைல் ஆஸ் அ கிஃப்ட், நான் பெற்றேன். கெட்டுக்கு பாஸ்ட் டென்ஸ் காட். ஐ காட் திஸ் பென் அல்லது ஐ காட் திஸ் மொபைல் ஆஸ் அ கிஃப்ட், நான் ஒரு நன்கொடையாக கிஃப்டாக இந்த மொபைலை அல்லது இந்த பேனாவை நான் பெற்றேன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம டெஃபினட்டாக எந்த நேரத்தில் நான் அந்த மொபைலை பெற்றுக்கொண்டேன் கிஃப்டா அப்படிங்கிறது தெரியுது. ஒரு பர்த்டே இருக்கலாம், அல்லது நான் ஒரு அக்கேஷன், ஒரு ரிசல்ட் வந்துச்சு, அதில் நான் பாஸ் பண்ணிட்டேன் ஃபஸ்ட் கிளாஸில், அதுக்கு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க, அந்த சமயத்தில் நான் பெற்றேன் அப்படின்னு சொல்லும்போது டெஃபினட்டாக ஒரு சுச்சுவேஷனில் ஒரு செயல் நடக்கும்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலத்தை பயன்படுத்துகிறோம். மூணாவது கடைசி சுச்சுவேஷன் எங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது, டு ஷோ த பாஸ்ட் ஹேபிட்ஸ் ஆர் த ஹேபிச்சுவல் ஆக்ஷன் இன் த பாஸ்ட். பாஸ்ட் ஹேபிட்ஸ்னா பழக்க வழக்கங்கள், கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை குறிப்பிடும்போது கூட நம்ம பாஸ்ட் டென்ஸை பயன்படுத்தலாம். வைல் ஐ வாஸ் இன் பாம்பே ஐ பிளேடு ஃபுட்பால். பிளேவுக்கு பாஸ்ட் டென்ஸை பிளேடு இல்லையா, PLAY ED. வைல் ஐ வாஸ் இன் பாம்பே, நான் மும்பையில் இருந்த பொழுது ஐ பிளேடு ஃபுட்பால், நான் கால்பந்தாட்டம் விளையாடினேன். ஐ பிளேடு, நான் விளையாடினேன். எந்த சமயத்தில்? பம்பாயில் இருந்தபோது, மும்பை நகரத்தில் நான் இருந்த பொழுது கால் பந்து விளையாடினேன் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த விளையாடினேன்னு சொல்லும்போது கால் பந்து ஒரு நாள் விளையாடுவாங்க, அப்போது வழக்கமாக விளையாண்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம அங்கே பயன்படுத்துகிறோம். அதே போல் ஐ வாஸ் எ ஸ்டூடெண்ட். வென் ஐ வாஸ் எ ஸ்டூடெண்ட் ஐ ஒர்க்ட் வெரி ஹார்ட். வென் ஐ வாஸ் எ ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவனாக இருந்த பொழுது நான் மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்தேன், படித்தேன் அப்படின்னு சொல்கிறோம். வென் ஐ வாஸ் எ ஸ்டூடெண்ட் ஐ ஒர்க்ட் வெரி ஹார்ட். இப்போ இதுவும் வந்து கடந்த கால ஹபிச்சுவல் ஆக்ஷன், வழக்கமான ஒரு செயல். ஒரு நாள் கஷ்டப்பட்டு படித்தேன்னு சொல்ல முடியாது. வழக்கமாகவே நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அந்த பருவத்தில் ஒவ்வொரு நாளும் நான் கஷ்டப்பட்டு படித்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த சென்டென்ஸை நம்ம சொல்கிறோம். வென் ஐ வாஸ் எ ஸ்டூடெண்ட் ஐ ஒர்க்ட் வெரி ஹார்ட். இந்த மாதிரி பாஸ்ட் ஹபிச்சுவல் ஆக்ஷன்ஸை குறிப்பிடுவதற்கும் பாஸ்ட் டென்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ வந்து நான் பேசினேன், ஐ ஸ்போக், ஹீ ஸ்போக், ஷீ ஸ்போக், இட் ஸ்போக். அவர்கள் பேசினார்கள், தே ஸ்போக். நாங்கள் பேசினோம், வி ஸ்போக் இல்லையா? அதே மாதிரி நீ பேசினாய்க்கும் யூ ஸ்போக். அந்த ஸ்பீக்குக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு ஸ்போக்கு பயன்படுத்துகிறோம். ஓகேவா? இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா, இப்போ கொடுத்த எல்லா எக்ஸாம்பிள்லேயும் பார்த்தீங்கன்னா வேர்ப் எந்த ஃபார்மில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா V2 ஃபார்மில் இருக்கும். வேர்ப் 2 ஃபார்மில் இருக்கும். அந்த காலமில் ரெண்டாவது காலமில் வருது இல்லையா, அந்த V2 ஃபார்மில் தான் இருக்கும். இதை நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இந்த 3 சுச்சுவேஷன்ஸ்லேயும் பயன்படுத்துவதை பார்க்க முடிகிறது. இதோட இன்றைக்கி செஷன் நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் செஷனில் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன, எங்கே பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக பார்ப்போம். Until then, bye. What is past continuous tense? Please join me right now to know more about past continuous tense. First of all, I am going to tell you
where we can use past continuous tense, and then I'll give you some examples for it. Okay, past continuous tense is used to express an action which was going on for some time in the past. நண்பர்களே, இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட்னா இறந்த காலம், கண்டினியூஸ்னால் தொடர்காலம். தெரியும் உங்களுக்கு. தொடர்ந்து முன்பு இருந்த காலத்தில் அல்லது இறந்த காலத்தில் ஒரு செயலானது தொடர்ந்து நடைபெற்று இருக்குமே ஆனால், which was going on for some time in the pastன்னு நம்ம டெஃபினேஷனில் பார்த்தோம். கடந்த காலத்தில் கொஞ்ச நேரமாக அந்த செயலானது நடைபெற்று கொண்டு இருக்க வேண்டும். அந்த சமயத்தில் நம்ம என்ன செய்யலாம்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி இடங்கள் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, வாஸ் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி, அல்லது வேர் ப்ளூரல் ஃபார்மாக இருந்துச்சுன்னா, சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால், பன்மையில் இருந்துச்சுன்னா வேர், வாஸுக்கு பதில் என்ன பண்ணுவோம்? வேர், WERE, வேர் போட்டு வேர்பு 4 ஃபார்ம், அதாவது வெர்பில் ஐஎன்ஜி சேர்த்து பயன்படுத்துவோம். இது மேலும் எங்கே இந்த மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் டு ஷோ ஏ ரிப்பீட்டட் ஆக்ஷன் இன் த பாஸ்ட். கடந்த காலத்தில் ஒரு செயலானது மீண்டும் மீண்டும் நடைபெற்று வந்திருக்குமே ஆனால், மறுபடியும் ஒரு செயல் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு, அந்த மாதிரி இருந்தாலும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸோட ஃபஸ்ட்டு கொடுத்த டெஃபினேஷனுக்கு 2 எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன டெஃபினேஷன் பார்த்தோம்? டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் விச் வாஸ் கோயிங் ஆன் ஃபார் சம் டைம் இன் த பாஸ்ட்னு பார்த்தோம். கடந்த காலத்தில் ஒரு செயலானது நடைபெற்று கொண்டு இருந்திருக்க வேண்டும். அப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இட் வாஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். நிறைய பேர் கேட்ஸ்னாக்கா பூனை, டாக்ஸ்னாக்கா நாய்கள், அந்த மாதிரி பொருள் எடுக்கக்கூடாது. இட் வாஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ்னால் தெர் வாஸ் அ ஹெவி டவுன் போர். நல்ல ஒரு பெய் மழைன்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில், கடுமையான மழை, ரொம்ப நேரம் நல்லா அடித்து பெய்யுது மழை. அதுக்கு வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? இட் வாஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். அப்போ மழை எப்படி பெய்து கொண்டு இருந்தது என்னன்னு பார்த்தோன்னா, கடுமையான பெய்மழை பெய்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் வாஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ்னு நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம். மழை பெய்தது. அப்போ வாஸ் பாருங்கள் பாஸ்ட் டென்ஸில் இருக்க, ரெய்னிங் பார்த்தீங்கன்னா வேர்ப் 4 ஃபார்ம் இல்லையா? ஒரு ரெய்னிங், மழை பெய்து கொண்டு இருந்ததுங்கிறது ஒரு செயலாக இருக்குது, அதில் ஐஎன்ஜி நம்ம சேர்த்து இட் வாஸ் ரெய்னிங் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு செயலானது நடைபெற்று கொண்டு இருந்திருக்க வேண்டும் கடந்த காலத்தில்னு பார்த்தோம் இல்லையா டெஃபினேஷனில். வென் ஐ வென்ட் டு பெஞ்சமின்ஸ் ஹி வாஸ் ரைட்டிங் அண்ட் எஸ்ஸே. நான் பெஞ்சமின் அப்படிங்கிறவனுடைய வீட்டிற்கு சென்றபோது, இருப்பிடத்திற்கு சென்றபோது, ஹி வாஸ் ரைட்டிங் அண்ட் எஸ்ஸே, அவன் ஒரு எஸ்ஸே எழுதி கொண்டு இருந்தான் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ எழுதி கொண்டு இருந்தான் எப்போ? நான் போனப்போ. அப்போ இறந்த காலம் அவன் இருக்குது, அவன் எழுதினான்னு நம்ம சொல்லலை. எழுதினான்னு சொன்னாக்கா பெஞ்சமின் ரோட்டுன்னு வந்துடும், எழுதினான்னு வந்துடும். இங்கே என்ன சொல்கிறோம்? வாஸ் ரைட்டிங் அண்ட் எஸ்ஏன்னு சொல்கிறோம். ஒரு எஸ்ஏ எழுதி கொண்டு இருந்தான். அந்த செயலானது கண்டினியூஸாக இருந்திருக்கு பாஸ்ட் டென்ஸில். வென் ஐ வென்ட் டு பெஞ்சமின்ஸ் ஹி வாஸ் ரைட்டிங் அண்ட் எஸ்ஏ. பெஞ்சமின்ஸ் அப்படின்னு சொன்னால் பெஞ்சமின்ஸ் ஹவுஸ் அல்லது பெஞ்சமின்ஸ் ஒர்க் பிளேஸ் எது வேணாலும் இருக்கலாம். பெஞ்சமினுடைய வீட்டிற்கு அல்லது அலுவலகத்திற்கு நான் சென்றபோது அவன் எழுதி கொண்டு இருந்தான். We were listening to him patiently. We were listening to him patiently. நாங்கள் அவன் கூறுவதை பொறுமையாக கேட்டுக்கொண்டு இருந்தோம். We were listening. இங்கே பாருங்கள், நாங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தோம். கேட்டோம்னு சொல்லலை, கேட்டுக்கொண்டு இருந்தோம். கண்டினியூஸ் ஆக்ஷனாக இருக்குது, பாஸ்ட் ஆக்ஷனாகவும் இருக்குது. இந்த 2 அம்சங்களும் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள். இப்போ கொடுக்குற எக்ஸாம்பிளில் ரிப்பீட்டட் ஆக்ஷன் இன் த பாஸ்ட். திரும்பி ஒரு செயல் நடக்குது, ஆனால் கடந்த காலத்தில் நடக்குது. He was always making fun of me. He was always making fun of me. ஃபன் ஆஃப் மீனா என்னை அவன்
எப்போதுமே கேலி செய்து கொண்டே இருந்தான். அவன் என்னை எப்பொழுதும் கிண்டல் செய்து கொண்டே இருந்தான். he was always making fun of me. இப்போ இந்த always making fun of meன்னு சொல்லும்போது always எப்பொழுதும் செய்து கொண்டிருந்தான் அப்படின்னு வருது. அப்போ அந்த வாஸ் வந்துருக்கு பாருங்கள், he was alwaysனு. அப்போ அந்த வாஸ் வந்து பாஸ்ட் டென்ஸாக இருக்குது, மேக்கிங்கிறது கண்டினியூஸ் டென்ஸாக இருக்குது. ஓகே, அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு தரேன். he was always coming late. அவன் எப்பொழுதுமே காலதாமதமாக வந்து கொண்டு இருந்தான். he was always coming late. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா was past tense, coming verb ப்ளஸ் ஃபோர் ஃபார்ம் வந்திருக்கு. அப்போ எந்த ஃபார்மில் வரும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு பார்த்தீங்கன்னா வாஸ் அல்லது வேர் கூட வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி, அதாவது V4 ஃபார்மில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், with this we will wind up this session. See you in the next episode. Till then, bye. Hello friends, welcome back to Tanglish to English channel. Today's episode is all about past perfect tense. Perfectனா என்னன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஒரு செயலானது முழுமையிலமாக முற்றுப்பெற்று இருக்கக்கூடிய அந்த நினைவுகள் தாக்கம் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதெல்லாம் பெர்ஃபெக்ட்னு சொல்கிறோம். பாஸ்ட் டென்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், கடந்த காலத்தில் நடந்த ஒரு செயலை குறிக்கும். இப்போ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு நிகழ்ச்சி நடக்குது. ஒரு நிகழ்ச்சி முடிந்த பிறகு அடுத்த நிகழ்ச்சி உடனே நடக்குது. இது ரெண்டையும் ஒரே சென்டென்ஸில் நம்ம சொல்கிறது தான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஒன்று பாஸ்ட் டென்ஸாக இருக்குது, சிம்பிள் பாஸ்ட்டாக இருக்குது, இன்னொன்று பெர்ஃபெக்ட் டென்ஸாக இருக்குது. அதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ டெஃபினேஷன் சொல்கிறேன், புரியுதான்னு பாருங்கள். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், இட் இஸ் யூஸ்டு டு ஷோ அன் ஆக்ஷன் that was completed before another action began. என்ன அர்த்தம்னு பாருங்கள். டு ஷோ an action that was completed, ஒரு செயலானது முற்று பெறுகிறது, முடிவு பெற்று விட்டது அல்லது முழுமை பெற்று விட்டது. எப்போ? பிஃபோர் அனதர் ஆக்ஷன் பிகான், இன்னொரு செயல் தொடங்குவதற்கு முன்பாக ஒரு செயலானது முற்று பெற்று இருக்க வேண்டும். இன்னும் தெளிவாக சொல்கிறேன், முதல்ல இங்கிலீஷில் சொல்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க, அப்புறம் நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். When there are two past actions in the same sentence, the action that was completed earlier is put in the past perfect tense and the other action is put in the simple past tense. இதுதான் ஒரு காம்ப்ரஹென்சிவான முழுமையான ஒரு டெஃபினேஷன் வச்சுக்கலாம், அல்லது எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லலாம். when there are two past actions, ரெண்டு கடந்த கால செயல்கள் நடைபெறுகின்றன, இந்த சேம் சென்டென்ஸ் ஒரே வாக்கியத்தில், the action that was completed earlier, முன்பு நடைபெற்று கொண்டிருந்து முற்று பெற்ற ஒரு செயல் is put in the past perfect tense. அப்போ முன்னாடி நடந்து முடிவு பெற்ற ஒரு செயலை பெர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். அப்போ ஹேட் வந்துடும் இல்லையா, முதல்ல முடிவு பெற்ற செயலை குறிப்பிடும்போது ஹேடு பாஸ்ட் டென்ஸ் போட்டுருவோம். ஃபினிஷ்னா ஃபினிஷ்டு, ரீச்னா ரீச்டுன்னு போட்டுருவோம். ஓகேவா? ரெண்டாவது நடந்த செயல் இருக்குது பார்த்தீங்களா, அதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் போட்டுருவோம். ரெண்டாவது நடந்த ஆக்ஷனை யூ ஹாவ் டு புட் இட் இன் த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். மறுபடியும் டெஃபினேஷனை படிக்கிறேன், நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். when there are two past actions in the same sentence, ஒரே வாக்கியத்தில் இரண்டு கடந்த கால செயல்களை பற்றி குறிப்பிடுகிறோம். the action that was completed earlier is put in the past perfect tense. முதலில் நடந்து முற்று பெற்ற அந்த ஒரு செயலை பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் போட வேண்டும், அல்லது ஹேடு கூட சேர்த்து போட வேண்டும். அடுத்து நடந்த செயல் and the other action is put in the simple past tense. அடுத்த செயலை சாதாரண பாஸ்ட் டென்ஸ் பார்த்தோம் இல்லையா, சிம்பிள் பாஸ்ட்டு, அந்த பாஸ்ட் டென்ஸில் நம்ம போடணும். ஹேவ்னா ஹேடுன்னு வரும், லீவ்னா லெஃப்ட்டுன்னு வரும், கோனா வென்ட்டுன்னு வரும். அந்த மாதிரி ரெண்டாவது செயலை போடணும். ஓகேவா? இப்போ சென்டென்ஸோட பார்ப்போங்களா? ஓகே, ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள்.
When we reached the station, the train had already left. When we reached the station, the train had already left. நாங்கள் ரயில் நிலையத்தை அடைந்த போது அந்த ட்ரெயினானது had already left, ஏற்கனவே புறப்பட்டு விட்டு இருந்தது அப்படி தான் வரும். புறப்பட்டது, ஏற்கனவே புறப்பட்டு போயிடுச்சு. போன பிறகு தான் என்ன பண்ணோம், நாங்கள் போய் ஸ்டேஷனை அடைந்தோம். அப்போ முதல்ல நடந்த செயல் எது? ட்ரெயின் போனது. அப்போ ஹேட் ஆல்ரெடி லெஃப்ட். ஹேட் லெஃப்ட்டுங்கிறத பாஸ்ட் பெர்ஃபெக்டில் நம்ம போட்டுடுறோம். ரெண்டாவது நடந்த செயல் எது? நம்ம போய் ஸ்டேஷனை அடைஞ்சது, போய் சேர்ந்தது. அப்போ ரீச்சுக்கு பாஸ்ட் டென்ஸு ரீச்டு. மறுபடியும் படிக்கிறேன். when we reached the station, எப்போ சேர்ந்தோம்? ரெண்டாவதாக தான் போய் சேர்ந்தோம். முதல்ல நடந்த செயல் ட்ரெயின் போனது. அதனால் when we reached the station, நாங்கள் ஸ்டேஷனை அடைந்த போது the train had already left, ட்ரெயினானது ஏற்கனவே போயிருந்தது. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். when I had finished my works, I went for a walk. when I had finished my works, I went for a walk. இப்போ என்னுடைய வேலையை நான் முடித்து விட்ட பிறகு நான் வாக்கிங் சென்றேன், நடைப்பயிற்சி சென்றேன். சரியா? when I had finished my works, முதல்ல நடந்த செயல் எது? when I had finished my worksன்னு சொல்லும்போது முதல்ல நடந்தது என்னுடைய வேலையை நான் முடித்தது. அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன்? வாக்கிங் போனேன். அப்போ ஐ வெண்ட் ஃபார் அ வாக்குங்கிறது கோவுக்கு பாஸ்ட் டென்ஸ் வெண்ட்டு. அதனால் ஐ வெண்ட் ஃபார் அ வாக்குன்னு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் போட்டுடுறோம். செயல் ரெண்டாவது நடைபெற்ற செயலை சிம்பிள் பாஸ்ட்லேயும், முதல்ல நடைபெற்ற செயலை பாஸ்ட் பெர்ஃபெக்ட்லேயும் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லேயும் நம்ம போடுறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். he had posted the letter early last week. he had posted the letter last week. அவன் போன வாரம் ஆரம்பத்திலேயே கடிதத்தை எழுதி போஸ்ட் பண்ணி விட்டான். அப்போ ஹேட் போஸ்டடுங்கிறது பாஸ்ட் டென்ஸு, பெர்ஃபெக்ட் டென்ஸு. ஓகேவா? he had posted the letter early last week. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். I had sent the mail before he arrived. I had sent the mail before he arrived. அவன் வரத்துக்கு முன்னாடியே நான் மெயில் அனுப்பிச்சிட்டேன். அவன் வந்ததுங்கிறது ரெண்டாவது செயல். அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் போடுறோம். முதல்ல நடந்து முடிஞ்ச செயல் எது? மெயில் அனுப்பிச்சது. ஐ ஹேட் சென்ட். அப்போ ஹேட் சென்ட்டுங்கிறது பெர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. ஓகேவா? இப்போ கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னாடி இது என்ன ஃபார்மில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேடு வரும், ஹேஸு வராது. ஹேடு வரும், ஹேவு வராது. ஏன்னா ஹேஸுக்கும் ஹேவுக்கும் பாஸ்ட் டென்ஸ்னால் ஹேடு தான். அதனால் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் என்ன ஃபார்மில் வரும்னு பார்த்தீங்கன்னா, என்ன வடிவத்தில் வரும்னா ஹேடு ப்ளஸ் வெர்பு 3 ஃபார்மில் வரும். வெர்ப் 3 ஃபார்மில் வரும். ஓகேவா? இதோட என்ன பண்ணலாமா? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுங்கிறது இட் இஸ் யூஸ்டு டு ஷோ அன் ஆக்ஷன் தட் வாஸ் கோயிங் ஆன் பிஃபோர் அனதர் ஆக்ஷனுங்கிறது எக்ஸ்ப்ளனேஷன். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, 2 ஆக்ஷன் நடக்குது. அதில் ஒரு ஆக்ஷன் என்ன பண்ணுது? ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ் தான். அதில் 2 ஆக்ஷன் நடக்கும்போது ஒரு ஆக்ஷன் இன்னொரு ஆக்ஷனுக்கு முன்னாடி நடந்ததாக குறிப்பிடுறோம். 2 ஆக்ஷன் நடக்குது. அதில் ஒரு ஆக்ஷன் ஒரு செயலுக்கு முன்னாடி நடைபெற்று கொண்டிருந்த ஒரு செயலாக இருக்குது. அப்போ பயன்படுத்துவது தான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட்டும் இருக்குது, பெர்ஃபெக்டும் இருக்குது, கண்டினியூஸாக இருக்குது. 3 அம்சமும் இருந்துச்சுன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு சொல்கிறோம். இப்போ சொன்னது புரியலன்னா வேறு விதமாக சொல்கிறாங்க, கவனிங்க. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் tells us about an action began before a certain point in the past and continued up to that time. Past perfect continuous tense tells us about an action began before a certain point in the past and continued up to that time னு சொன்னோம். இந்த 2 ஆக்ஷனில் ஒரு ஆக்ஷன் என்ன ஆகுது? முன்னாடி ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அது நடக்குது இந்த பாஸ்ட்.
அண்ட் கண்டினியூட் அப் டு தட் டைம். ஏதோ ஒரு நேரத்தை நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம் அந்த சென்டென்ஸில், அது வரைக்கும் அந்த ஆக்ஷன் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருந்திருக்க வேண்டும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். He had been living here before he went to Mumbai. He had been living here before he went to Mumbai. அவன் மும்பை நகரத்திற்கு செல்வதற்கு முன்னால் இங்கே வசித்து வந்திருக்கிறான், வசித்து கொண்டு இருந்திருக்கிறான். அப்போ பாம்பேக்கு போகிறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணான், இங்கே வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கிறான் அப்படிங்கிறது தான் he had been livingனு பார்க்குறோம். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஹேவ் ஹேஸுக்கு பாஸ்ட் என்ன had இல்லையா, பீன் வந்துருச்சு கண்டினியூஸுங்கிறதுனால பீன் லிவிங் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஹேட் பீன் லிவிங்கிறது இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஆகிடுது. அப்போ ரெண்டு ஆக்ஷனு, ஒன்று ஹி வென்ட் டு மும்பை, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்னு சொன்னோம்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, மும்பைக்கு போனதுங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் இங்கே வாழ்ந்திருக்கிறான் அப்படின்னு பார்க்குறோம். He had been living here before he went to Mumbai. Okay, we shall see the second example. Mrs. X had been acting in films before she entered politics. இங்கே ரெண்டு ஆக்ஷன் இருக்கு. ஒன்று, மிஸ்ஸஸ் எக்ஸுங்கிறவங்க பாலிடிக்ஸுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார்கள். இப்போ எங்கேயும் பாருங்கள், மிஸ்ஸஸ் எக்ஸ் ஹேட் பீன் ஆக்டிங் இன் ஃபில்ம்ஸ் பிஃபோர் ஷி என்டர்ட் பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ் வர்றதுங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம். அது வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் நடைபெற்று கொண்டு இருந்திருக்கிறது. எந்த ஆக்ஷனு, சினிமாவில் நடிக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் ஆனது நடைபெற்று கொண்டு இருந்திருக்கிறது அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும். எந்த பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும், பிஃபோர் ஷி என்டர்ட் பாலிடிக்ஸ், அரசியலுக்கு அவர்கள் வருவது என்பது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம். அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நடித்திருக்கிறார்கள். மிஸ்ஸஸ் எக்ஸ் ஹேட் பீன் ஆக்டிங் இன் ஃபிலிம்ஸ் பிஃபோர் ஷி என்டர்ட் பாலிடிக்ஸ். ஓகே, இப்போ பார்த்த ரெண்டு எக்ஸாம்பிளும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட், ரெண்டு யூனிட்டாக இருக்குது. அதில் ஒரு யூனிட் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக இருக்குங்கிறத பார்த்தோம். இப்போ இதில் என்ன ஃபார்ம்னு எப்போதும் நான் சொல்லிட்டு வருவேன் இல்லையா உங்களுக்கு, அதில் பார்த்தீங்கன்னா ஹேடு சேருது ப்ளஸ் பீன் சேருது ப்ளஸ் V4 ஃபார்ம் வரும். அப்போ என்ன ஃபார்மில் இருக்குது, ஹேட் பீன் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து முடிச்சிடலாம். They had been speaking about this the whole day. Had been speakingங்கிறது இந்த இடத்துல பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். They had been speaking, அவர்கள் பேசிக்கொண்டிருந்திருக்கிறார்கள் about this, இதை பற்றி the whole day. the whole dayங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் they had been speakingங்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். Okay, we will wind up the session now. See you next week. Bye. Hi friends, I am very happy to meet you again. Welcome to Tanglish to English channel. Today we are going to see simple future tense. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு simple future tense. It is used to express an action which will begin in the future. இதுதான் நம்ம பார்க்குற explanation. மறுபடியும் படிக்கிறேன், நல்லா கவனிங்க. It is used, அதாவது simple future tense is used to express an action which will begin in the future. எதிர்காலத்தில் ஒரு செயலானது நடக்க இருக்குமே ஆனால், எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனா வெளிப்படுத்துறது, அந்த எதிர்காலத்தில் நடைபெற இருக்கக்கூடிய செயலை வெளிப்படுத்துவதற்கு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பயன்படுத்துகிறோம். வேறு எந்த சுச்சுவேஷன்லையும் இதை பயன்படுத்த முடியாது. எதிர்காலத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது, அதை சொல்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான்
சிம்பிள் ஃப்யூச்சர். ஃப்யூச்சர்னால் தெரியும் உங்களுக்கு, எதிர்காலம். நடக்கலை, நடந்து முடியல, இப்போ நடக்க போகுது, அது மட்டும்தான் ஃப்யூச்சர் டென்ஸ்னு சொல்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், புரியுதா பாருங்கள். ஜாய்ஸி வில் கோ டு த மார்க்கெட் டுமாரோ. ஜாய்ஸி வில் கோ டு த மார்க்கெட் டுமாரோ. நாளைக்கு ஜாய்ஸின்றவ என்ன செய்ய போகிறா? மார்க்கெட்டுக்கு போகிறாள். போய் ஜாமான்லாம் வாங்கணும். அவள் நாளைக்கு மார்க்கெட்டுக்கு செல்ல போகிறாள். வில் கோன்னு வந்திருக்கு. அப்போ ஜாய்ஸி வில் கோன்னு வந்திருக்கு. இப்போ வேர்ப் ஃபார்ம் பாருங்கள், V1 தான் வரும். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாத்துலேயுமே மெயின் வேர்ப் இருந்துச்சுனாக்கா அதில் வந்து V1 ஃபார்ம் தான் வரும். அப்போ கோன்னு வந்திருக்கு. இப்போ இன்னொரு அம்சம் என்ன பார்க்குறோன்னா, அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு? வில்லு வந்திருக்கு. இதுதான் இதோட ஃபார்மேட். ஜாய்ஸி வில் கோ. அந்த வில் கோங்கிறது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். நாளைக்கு அப்படிங்கிறது எதிர்காலம், ஃப்யூச்சரில் நடக்க இருக்கக்கூடிய ஒரு செயல். அதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். ஐ ஷால் ஹெல்ப் யூ. ஐ ஷால் ஹெல்ப் யூ அப்படின்னு என்ன அர்த்தம்? ஐ வில் ஹெல்ப் யூ. நான் வந்து எதிர்காலத்தில் அந்த ஏதோ ஒரு சுச்சுவேஷன் உனக்கு க்ரியேட் ஆகும்போது, நடக்கும்போது, ஏதோ ஒரு நிகழ்வோ ஏதோ ஒன்று நடக்கும்போது நான் உனக்கு உதவுகிறேன். எதிர்காலத்தில் நான் உனக்கு உதவுகிறேன். அப்போ ஷால் ஹெல்ப்புங்கிறது சிம்பிள் ஃப்யூச்சரில் வந்திருக்கிறத நீங்கள் கவனிக்க முடியும். அப்போ என்ன சார் வில்லு வரும்னு சொன்னீங்களே அப்படின்னு பார்த்தா, V1 ஃபார்முக்கு முன்னாடி என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஷால் அல்லது வில்லு வரும். ஷால் அல்லது வில்லு வரும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, ஐக்கும் விக்கும் ஷால் போடணும். மற்ற எல்லாத்துக்கும் ஹீ, ஷீ, இட்டு அல்லது பேர் ஏதாவது வந்ததுன்னா வில்லு போடுவோம். தே வில், ஷீ வில், ஹீ வில், இட் வில், அப்படி தான் வரும். சீதா வில், அப்படி தான் வரும். ஷால் வந்து ஐ ஷால், வி ஷால், அதுக்கு தான் வரும். இப்போ நம்ம பொதுவாக என்ன பண்ணுறோம்? ஷால் பயன்படுத்தாமல் எல்லாத்துக்குமே ஐக்கும் வில்லு போடுறோம், விக்கும் வில்லு போடுறோம். அப்போ ஐ ஷால் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஐ வில் ஹெல்ப் யூன்னு சொன்னாலும் ஒன்றும் தவறு கிடையாது. ஸ்போக்கனில் போத் ஆர் அக்செப்டட், ரெண்டுமே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. We will meet on Monday. We will meet on Monday. நாம் திங்கக்கிழமை சந்திப்போம். அப்போ வில் மீட்டுங்கிறது சிம்பிள் ஃப்யூச்சர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் டென்ஸுக்கு இன்னொரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கோயிங் டு, செய்ய போகிறான், ஒரு காரியத்தை செய்ய போகிறேன் அப்படிங்கிறது இப்போ நம்ம செய்ய முடியாது. எதிர்காலத்தில் செய்ய இருக்கிறத தான் செய்ய போகிறோன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த கோயிங் டு இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் சிம்பிள் ஃப்யூச்சர். சமயத்தில் வந்து சிம்பிள் ஃப்யூச்சரில் இது நம்ம பயன்படுத்தலாம். இப்போ உதாரணம் வந்து ஹீ இஸ் கோயிங் டு ஜாயின் காலேஜ் அப்படின்னு சொன்னால் அவன் காலேஜில் சேர போகிறான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதுவும் வந்து ஃப்யூச்சர் டென்ஸ் தான். ஃப்யூச்சரில் அவன் ஜாயின் பண்ண போகிறான். ஷால் அல்லது வில் ப்ளஸ் V1 ஃபார்ம் இருந்துச்சுன்னு சொன்னால், வேர்ப் 1 ஃபார்ம் இருந்துச்சுன்னு சொன்னால் அது நிச்சயமாக ஃப்யூச்சர் டென்ஸ், அதாவது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நைஸ் டு மீட் யூ கைஸ். நவ் we are going to see what is future continuous tense. ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னன்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். போன செஷனில் நம்ம என்ன பார்த்தோம்? சிம்பிள் ஃப்யூச்சர் பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம அடுத்தது செகண்ட் ஒன் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் இஸ் யூஸ்ட் டு ஷோ அன் ஆக்ஷன் தட் வில் கோ ஆன் இன் த ஃப்யூச்சர். இதுதான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன். It is used to show an action that will go on in the future. எதிர்காலத்தில் ஒரு செயலானது நடைபெற்று கொண்டு இருக்கும். நடைபெறும்னு சொன்னால் சிம்பிள் ஃப்யூச்சர், நடைபெற்று கொண்டு இருக்கும்னு சொன்னால் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ ரெண்டு அம்சம் இதில் வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக. பாருங்கள், ஃப்யூச்சராகவும் இருக்குது, எதிர்காலத்தில் நடக்க போகுது ஒரு செயல். அது எப்படி நடக்க போகுதுன்னா கண்டினியூஸாக நடக்க போகுது, தொடர்ந்து நடக்க போகுது. கொஞ்ச காலத்துக்கு அந்த செயலானது நடைபெற்று கொண்டு இருக்க போகுது. அப்போ ஃப்யூச்சரும் கண்டினியூஸும்
ரெண்டு அம்சமும் இருந்துச்சுன்னு சொன்னால் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு எக்ஸாம்பிள், he will be joining a college next year. he will be joining a college next year. அவன் ஒரு கல்லூரியில் அடுத்த ஆண்டு சேர்ந்து இருப்பான். அந்த இருப்பான்ங்கிறது தான் இந்த இடத்துல என்ன வருது, வில் பீன்னு வந்திருக்கு. அந்த பி ஃபார்ம் வந்திருக்கு பாருங்கள். he will be joining, சேர்ந்திருப்பான், சேர்ந்து படித்து கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்கிறான்ல, அதான் அந்த வில் பி. செகண்ட் எக்ஸாம்பிள், we will be going home next year. we will be going home next year. இப்போ நம்மளால் வீட்டுக்கு போக முடியல, நாங்கள் அடுத்த ஆண்டு வீட்டுக்கு செல்வோம் அப்படின்னு சொல்கிறத வில் பி கோயிங்னு சொல்கிறோம். அப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டுருப்போம் அடுத்த ஆண்டு நேரம், அதான் வில் பி கோயிங். we will be going home next year. Third example, we will be playing football then. அப்போது நாங்கள் கால்பந்தாட்டம் ஃபுட்பால் விளையாடி கொண்டு இருப்போம். விளையாடுவோம்னு சொல்லலைனுங்க, விளையாடி கொண்டு இருப்போம். we will be playing football then. தென்னுனா அந்த இடத்துல வந்து அப்போதுன்னு அர்த்தம், THEN. இந்த தென் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்தை பற்றி, ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். த தென் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னால் அப்போதைய பிரைம் மினிஸ்டர்னு அர்த்தம். THEN போட்டிங்கன்னா அதே மீனிங்கில் தான் இங்கே வந்திருக்கு. we will be playing football then. நீ சொல்கிற அந்த சமயத்தில், அந்த தருணத்தில் நாங்கள் ஃபுட்பால் விளையாடி கொண்டு இருப்போம். இப்போ இதில் என்ன ஃபார்ம் வருது, எந்த ஸ்ட்ரக்சரில் என்ன ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சென்டென்ஸில் ஷேல் அல்லது வில் கூட. ஷேல் நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி ஐ விக்கு ஷேல் வந்துடும், மற்றதுக்கெல்லாம் வில் வரும்னு பார்த்தோம் இல்லையா. he will, she will, it will, they will, ராமா will, அப்படி வரும் இல்லையா. ஷேல் அல்லது வில் கூட பி ஃபார்ம் நிச்சயமாக வரும். பி ப்ளஸ் V4 ஃபார்ம் வரும். நல்லா கவனிங்க, V4 வந்துடும். அதில் V4னா நான் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜின்னு பார்த்துருக்குறோம், அந்த ஃபார்மில் தான் இங்கே வரும். அப்போ ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் ஷேல் ஆர் வில் ப்ளஸ் பி ப்ளஸ் V4. அப்போ பி ப்ளஸ் V4 இதில் நம்ம பார்க்க முடியுது. ஓகே, இதோட இந்த செஷனை முடிச்சிடலாம். அடுத்த செஷனில் நம்ம ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்ப்போம். Hello friends, today we shall see what is future perfect tense. ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை பற்றி இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். இட் ஆல்சோ ரெஃபர்ஸ் டு ஃப்யூச்சர் ஈவெண்ட். ஈவெண்ட்னா ஒரு நிகழ்வு. ஃப்யூச்சர்னா எதிர்காலத்தில் ஒரு நிகழ்வு நடக்க இருக்குது. அதை சொல்லும்போது நம்ம என்ன செய்கிறோன்னா, அந்த நிகழ்வானது இட் வில் பி கம்ப்ளீட்டட் பிஃபோர் எ சர்டன் டைம் இன் த ஃப்யூச்சர். எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் ஒரு நிகழ்வானது நடந்து முடிஞ்சிடும். அப்படிங்கும்போது ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோம். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இட் இஸ் யூஸ்ட் டு ஷோ அன் ஆக்ஷன். இட்டுங்கிறது வந்து ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இஸ் யூஸ்ட் டு ஷோ அன் ஆக்ஷன் தட் வில் பி கம்ப்ளீட்டட் பிஃபோர் எ சர்டன் டைம் இன் த ஃப்யூச்சர். எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் அந்த நிகழ்வானது நடந்து முடிந்து விடும். இப்போ கிளியராக இருக்கா? எதிர்காலத்தில் ஒரு பீரியட் ஆஃப் டைம் கொடுத்து அந்த டைமுக்குள்ளே அந்த நிகழ்வானது நடந்து முடிந்து விடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். we shall have completed the answers before the last bell. இப்போ நிகழ்வு இருக்குது பாருங்கள். we shall have completed the answers before the last bell. கடைசி மணி ஒலிப்பதற்கு முன்பாக, அதான் அந்த குறிப்பிட்ட நேரம், எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட நேரங்கிறது லாஸ்ட் பெல் அடிக்கக்கூடியது. அதுக்கு முன்னாடி we shall have completed, நாங்கள் பதிலை எழுதி முடித்து இருப்போம்.
மணி அடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாரும் பதிலை எழுதி முடித்திருப்போம். We shall have completed the answers before the last bell. அப்போ shall have completed என்ன டென்ஸில் வந்திருக்கு பாருங்கள், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கா. shall have completed. ஓகேவா. இப்போ இதில் என்ன வந்திருக்குன்னா பாஸ்ட் வார்த்தை V3 ஃபார்ம் வரும். ஷால் அல்லது வில்லு கூட have ப்ளஸ் V3 ஃபார்ம் வந்துச்சுன்னு சொன்னாக்கா நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்லுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கிளியராக புரியும். பிஃபோர் யூ ஃபைண்ட் ஹிம் he will have left the city. Before you find him he will have left the city. நீ அவனை காண்பதற்கு முன்பே அவன் இந்த நகரத்தை விட்டு வெளியேறி இருப்பான். வெளியே சென்று இந்த ஊரை விட்டு வெளியே போயிருப்பான். அவனை பார்க்கறதுக்கு முன்னாடி அவன் போயிருப்பான்ப்பா அப்படின்னு சொல்கிறது தான் பிஃபோர் யூ ஃபைண்ட் ஹிம், பார்ப்பதற்கு முன்னால். ஹீ வில் ஹாவ் லெஃப்ட் த சிட்டி, அவன் நகரத்தை விட்டு சென்று இருப்பான். இருப்பான் தான் அந்த ஹாவ். இப்போ வில் ஹாவ் லெஃப்ட்டுங்கிறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. ஹாவ் ப்ளஸ் லெஃப்ட் வந்திருக்கு பாருங்கள். வில்லு ஃப்யூச்சரு, ஹாவ் லெஃப்ட்டுங்கிறது பார்ட்டிசிபிள் ஃபார்மில் வந்திருக்கு. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்னொரு எக்ஸாம்பிள் தரோம். இட் வில் ஹாவ் ஸ்டாப்ட் ரெய்னிங். வில் ஹாவ் ஸ்டாப்டு பாருங்கள், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இட் வில் ஹாவ் ஸ்டாப்ட் ரெய்னிங், மழை பொழிவது நின்று இருக்கும். எப்போ, ஒரு நேரத்திற்குள். நம்ம போய் அங்கே சேர்கிறதுக்குள்ளே நின்று போயிருக்கோம், அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரம் நம்ம சொல்கிறோம், 8 மணிக்குள்ளே நம்ம மழை நின்றுடும் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் இட் வில் ஹாவ் ஸ்டாப்ட் ரெய்னிங்னு சொல்கிறோம். அப்போ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் என்ன ஃபார்மட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஷால் அல்லது வில் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் V3 ஃபார்ம். வேர்பில் தேர்ட் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த தேர்ட் ஃபார்ம் இதில் வந்துடும். இப்போ கம்ப்ளீட்டட், லெஃப்ட்டு, ஸ்டாப்டு இல்லையா, இந்த மாதிரி வரக்கூடியதெல்லாம் என்னன்னு சொல்கிறோம், V3 ஃபார்ம். அது எப்படி சொல்லுவாங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னும் ஒரு டென்ஸ் நமக்கு பாக்கி இருக்கு இல்லையா, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு. அடுத்த எபிசோடில் நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னென்னு இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃப்யூச்சர் எதிர்காலம், பர்ஃபெக்ட் தெரியும் உங்களுக்கு, கண்டினியூஸ் தொடர், இது எல்லா அம்சமும் இருக்கக்கூடியதான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பர்ஃபெக்ட்னா ரீசெண்டாக அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுலாம் இருந்துச்சுன்னா பர்ஃபெக்ட் டென்ஸ்னு பார்த்துருக்கோம் ஏற்கனவே. அப்போ வந்து அதுக்கு டெஃபினேஷன் சொல்கிற முதல்ல, இட் ஷோஸ், இட்டுங்கிறது என்ன, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். Future perfect continuous tense shows an action which will begin in the future. எதிர்காலத்தில் ஒரு செயல் ஆரம்பிக்கப்படுமே ஆனால் அது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு சொல்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், பட் த ஆக்ஷன் மே கண்டினியூ ஃபார் சம் டைம். அந்த நிகழ்வானது தொடர்ந்து கொஞ்ச நேரத்துக்காவது கொஞ்ச காலத்திற்காவது அந்த செயலானது நடைபெற்று கொண்டு இருக்க வேண்டும். மறுபடி சொல்கிறேன், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஷோஸ் அன் ஆக்ஷன் விச் வில் பிகின் இன் த ஃப்யூச்சர் பட் மே கண்டினியூ ஃபார் சம் டைம். இப்போ தமிழில் சொல்கிறோம், ஒரு ஆக்ஷன், ஒரு செயலானது எதிர்காலத்தில் ஆரம்பிக்க போகுது, ஃப்யூச்சரில் ஆரம்பிக்க போகுது, பிகின் ஆக போகுது, தொடங்க போகுது, தொடங்கி கொஞ்ச காலத்திற்கு கொஞ்ச நேரத்திற்கு அந்த செயலானது நடைபெற்று கொண்டு இருக்கும். அதாவது இட் ஷோஸ் அஸ் தட் அன் ஆக்ஷன் ரெப்ரசன்டட் as being in progress over a period of time and will end in the future. எதிர்காலத்தில் ஆரம்பிக்கிற அந்த செயலானது ப்ரொக்ரெசிவாக இருக்கணும், தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும், ப்ராக்ரஸில் இருக்கணும். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், ஒரு காலத்தை கடந்து அந்த செயலானது நடைபெற்று கொண்டே இருக்கும். அண்ட் வில் எண்ட் இன் த ஃப்யூச்சர், நடந்து முடியும்,
பிறகு நடந்து கொண்டிருந்து பிறகு அந்த செயலானது முற்று பெறும், முழுமை பெறும். எக்ஸாம்பிளோட பார்ப்போமா? By next summer we shall have been living here for 7 years. By next summer we shall have been living here for 7 years. அடுத்த கோடை வருவதற்கு முன்பு நாங்கள் இங்கே 7 ஆண்டுகளாக வசித்து கொண்டு வந்து இருந்திருப்போம். 7 வருஷமாக நாங்கள் இங்கே வசித்து கொண்டு இருந்திருப்போம் அப்படின்னு சொல்கிறோம். 7 வருஷமாக நாங்கள் இங்கே வாழ்ந்திருப்போம். எப்போ? அடுத்த சம்மர் வரத்துக்குள்ளே. இப்போ பாருங்கள், ஷால் ஹாவ் பீன் லிவிங், ஷால் ஹாவ் பீன் லிவிங். அப்போ ஷால் கூட என்ன வருது? ஹாவ் வந்திருக்கு, பீனும் வந்திருக்கு, ப்ளஸ்ஸு வெர்பில் ஐஎன்ஜி ஃபார்ம், அதாவது V4 ஃபார்மும் வந்திருக்கு. இதெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்கிறோம். அடுத்த எக்ஸாம்பிளில் பார்ப்போமா? த கண்ட்ரி வில் ஹாவ் பீன் சஃபரிங் எ லாட் பிஃபோர் ஆல் த செல்ஃபிஷ் லீடர்ஸ் டிஸப்பியர். புரியுதா பாருங்கள்? த கண்ட்ரி வில் ஹாவ் பீன் சஃபரிங் எ லாட் பிஃபோர் ஆல் த செல்ஃபிஷ் லீடர்ஸ் டிஸப்பியர். செல்ஃபிஷ்னா என்ன? சுயநலம் மிக்க தலைவர்கள் மறைவதற்கு முன்னால் நம்மளுடைய நாடானது அதிகமாக துன்பப்பட்டு கொண்டு இருந்திருக்கும். துன்பப்பட்டு இருக்கும் தொடர்ந்து ரொம்ப நாளைக்கு. அப்போ கண்டினியூஸாக அந்த ஆக்ஷன், துன்பப்படக்கூடிய ஆக்ஷன் ஆனது கண்டினியூஸாக நடக்குது. ஆனால் என்ன ஆகுது? அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம்? அண்ட் மே கண்டினியூ ஃபார் சம் டைம். அந்த ஆக்ஷன் ஆனது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்குது, சஃபர் ஆகிட்டே இருந்திருக்கிறாங்க. எதுக்கு முன்னாடி? பிஃபோர் ஆல் த செல்ஃபிஷ் லீடர்ஸ் டிஸப்பியர். சுயநலமிக்க தன்னலமிக்க அந்த தலைவர்கள் அழிவதற்கு முன்னால் நம்மளுடைய நாடு துன்பப்பட்டு கொண்டு இருந்திருக்கும். அப்போ பாருங்கள், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருக்கா? இதில் ஷால் அல்லது வில் கூட ஹாவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் V4 ஃபார்ம் வந்திருக்கும். இதுதான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இன் செப்டம்பர் ஐ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் ஃபார் 6 months. நான் வீட்டிலேருந்து வேலை செய்கிறேன். இப்போ ஓகேவா? நான் வீட்டிலேருந்து இப்பொழுது பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். செப்டம்பர் வரும்போது 6 மாத காலமாக நான் வீட்டிலிருந்து வேலை செய்து கொண்டு இருந்திருப்பேன். புரியுதாப்போ? ஐ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம். அப்போ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் அப்போ வந்துச்சு பாருங்கள். வில் சொன்னா அடுத்தது ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் ஒர்க் ப்ளஸ் ஐஎன்ஜி ஒர்க்கிங், அதாவது V4 ஃபார்ம். அப்போ இன் செப்டம்பர் ஐ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் ஃபார் 6 months. செப்டம்பர் மாதம் நான் 6 மாத காலமாக வீட்டிலிருந்து வேலை செய்து கொண்டு இருந்திருப்பேன். 6 மாதம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் யூ வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட். அப்படி உங்களுக்கு புரியாத மாதிரி இருந்ததுன்னா திரும்பி 2-3 தடவை ரிப்பீட்டடாக போட்டு கேளுங்க, புரியும். டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. ஓகேவா? ஓகே, பை ஃபார் நவ். See you next time.